Hey everyone, welcome to Sub Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். ஓபன் பண்ணா நம்மளோட ஹியூயி அந்த காமிக்ஸ படிச்சுக்கிட்டு இருக்கான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீ ஒரு கேயா இருக்க அப்படின்னா நீ யாருங்கிறத நீ தான் முடிவு பண்ற. இந்த உலகம் அதுக்காக என்ன சொன்னாலும் சரி, நீ உனக்காக போராடுறத என்னைக்குமே விடக்கூடாது. நீ யாருங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உன்னோட கதைய இன்னொருத்தவன் சொல்லக்கூடாது அப்படின்னு பயங்கரமான ஓக் அஜெண்டாவை பிளேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி போயிட்டே இருக்குங்க. ஏன்டா குழந்தைங்க படிக்கிற காமிக் புக்ஸ்ல இதெல்லாமாடா எழுதுவீங்க அப்படின்ட்டு ஹியூயி முழிக்கிறான். இந்த ஸ்விங் விங் எந்த ஒரு குழந்தைங்களுக்கும் எந்த ஆபத்தும் நடக்க விட மாட்டேன். அவங்களுக்கு நடக்கிற இந்த செக்ஸ் டார்ச்சரை ஆளா நான் தான் வந்து தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு அந்த காமிக்ஸ்ல போட்டிருக்குங்க. அதை படிச்சுக்கிட்டே ஹியூயும் புச்சரும் பேசிக்கிறாங்க. எதுக்கு இவனுங்க இதை பத்தியே பேசுறானுங்க? இவங்களுக்கு வேற டாபிக்கே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கானுங்களே. காமிக்ஸ்ல வேற ஏதாவது கதை சொல்லுவானுங்க, புதுசா ஏதாவது இருக்கும்னு பார்த்தா நான் யாரு நான் எப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்க. ஒரே கடுப்பா இருக்கு அப்படின்றான் ஹியூயி. ஓ, உனக்கு புரியலையா மேட்? இது எல்லாமே அவங்க பிளான் பண்ணி தான் பண்றாங்க. அதாவது இந்த நிஜ உலகத்திலையும் அவங்களுக்கு இது மாதிரியான ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்படி இருந்தா தானே நாளைக்கு எதுனாலும் இந்த கவர்மெண்ட நீ எதுக்காம இருப்ப. சோ அப்படி இருந்தாதான் அவங்களால சுலபமா ஆள முடியும். யாரு எதுத்தும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் இந்த காமிக்ஸ் எல்லாம் எதுக்காக நம்மள்ட்ட கொடுக்கறாரு? ஹேய், இந்த காமிக்ஸ் கொடுத்ததே அந்த ஸ்விங் விங் இருக்கான்ல, அவன் இப்ப ரீசெண்டா ஒருத்தவன் கூட பழகிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அட கருமமே, இந்த கருமத்தோடலாம் என் பொழப்பு ஓட்டியே ஆகணுமா? கண்டிப்பா இனிமே அவனோட பொழப்பு இது கூட மட்டும்தான் ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த ஃபைல், அந்த காமிக்ஸோட நடு பேஜ்ல ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் எடுத்து படிச்சு பார்க்கறாங்க. நேம் ஆஃப் த டிக்ரீஸ்ட் ஸ்டீஃபன் ரூபன்ஸ்டன், ஏஜ்ட் 18, ஸ்டூடெண்ட் அட் என்யூ அபார்ட்மெண்ட். வீக்கெண்ட் ஆனா ஊர் சுத்த போயிடுவான். அப்பா அம்மா டிவோர்ஸ்டு, அப்பா வெளியூர்ல இருக்காரு. பையன் இங்க ஊர் பொறுக்கிட்டு இருக்கான். ஆனா எந்த ஆல்கஹாலோ எந்த ட்ரக்ஸோ எந்த தொந்தரவோ இல்ல. 18 வயசு தான் ஆகுது அவனுக்கு. ஆமா, 18 வயசு தான் ஆகுது. காலேஜ்லயும் எந்த பிரச்சனை பண்ணல, கூட இருக்கவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல. அதே மாதிரி ஸ்விங் விங்க பத்தியும் எதுவும் போடுறது இல்ல. சோ நம்ம அவன் கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு ஹியூயி கேட்க, அது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா இந்த பன்னாட எங்க வாழ்றான்றது தான் எனக்கு தெரியல. அந்த ஆள் சொன்னது உண்மைதான். ரொம்ப நாள் ஆனால எனக்கு உண்மையில டச் விட்டு போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஃபைலை வாங்கி பார்த்த ஹியூயி, இதுல இவங்க நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த லேட்ரேக். இவன் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது 9 வயசு பெரியவன். இன்னும் இந்த ஸ்டீஃபனை விடவும் இவன் பெரியவன். இவன் கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இவன் எங்க இருக்கான்? இவன் இப்போதைக்கு இங்க பக்கத்துல இருக்க ஒரு பார்ல பார்மேனா இருக்கான். அப்ப இந்த புறம்போக்க ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. அப்படியே ஹியூயி அமைதியா இருக்கான். என்னாச்சு? இல்ல இந்த புறம்போக்கு பன்னாட எனக்கு தெரியல, இதெல்லாம் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா நீங்க? இல்ல வாய வாடகைக்கு விடாம கொஞ்சம் டீசென்டாவும் பேசலாமே. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு என்ன விஷயத்த வேணுமோ கறக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் மரியாதையா கேட்டீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவனும் அந்த மரியாதையோட உங்களுக்கு கொடுப்பான்ல. ஹே, என்ன இப்படிலாம் பேசுற? நீ பேசுறதுதான் கெட்ட வார்த்தை. உண்மையா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி பேசணும் நீ சொல்லி தெரியா? சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது சொதப்புனா நீ உள்ள புந்து என்ன காப்பாத்துரு, ஓகேவா அப்படின்னு அவர் கலாய்க்க. சரி வாங்க போலாம் முதல்ல இங்க இருந்து அப்படின்றான் ஹியூயி. அப்படியே கட் பண்ணா டெக்னைட்ட காட்டுறாங்க. டெக்னைட்டோட மேன்ஷனுக்கு ஒரு டாக்ஸி வேகமா வந்துட்டு இருக்கு. உள்ள டெக்னைட்டும் அவரோட அசிஸ்டன்ட் தாமஸும் பேசிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருக்க மாஸ்டர் ராபர்ட், நான் என் முடிவை எடுத்துட்டேன். பட் நீங்க இந்த பட்லர் வெர்னான் ஃபேமிலிக்கு 37 வருஷத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அது தெரியாம யதார்த்தமா நேத்து நடந்துருச்சு. இல்ல சார், கண்டிப்பா என்னால நீங்க சொல்றதை ஏத்துக்கவே முடியாது. அண்ட் என்னோட பொசிஷனுக்கு இங்க வேற ஆள் வந்தாதான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கான மரியாதை இந்த இடத்துல கிடைக்கல. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா இந்த மாதிரி திருப்பி நடக்காது. சார் நீங்க கொஞ்சம் சத்தமா பேசணும், அப்பதான் எனக்கு காது கேட்கும். கடவுளே அப்படின்ட்டு நான் உங்களோட காது ஆபரேஷனுக்கு கூட சர்ஜரி தரேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இங்க பாருங்க மாஸ்டர் ராபர்ட், ஒரு ஜென்டில்மேனுக்கும் ஒரு மேன் சர்வெண்ட்டுக்கும் மரியாதை ரொம்பவே முக்கியம். உங்களோட நேரத்தை நான் மதிக்கிறேன். உங்களுக்கான சாப்பாடை நான் எடுத்து வைப்பேன். உங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் நான் எடுத்து வைப்பேன். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கள மரியாதையா நடத்துவேன். நீங்க குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வரீங்கன்னா கூட உங்களை பத்திரமா கொண்டு போய் பெட்ல போட்டு போர்வையும் பூத்தி விடுவேன். உங்க கூட வரவங்களுக்கும் எந்த ஒரு களங்கமும் ஏற்படாம அவங்களையும் நான் பத்திரமா பாத்துப்பேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாவும் இருந்து உங்களை கைடாவும் நான் கைட் பண்ணுவேன். ஆனா இதுக்கு திருப்பி நான் எதிர்பார்க்கிறது காசுன்றதை தாண்டி என்னோட மரியாதை. நேத்து நடந்த மாதிரி மேன் ஹேண்டலிங் திரும்பி இன்னொரு வாட்டி நடக்கிற வரைக்கும் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னோட மரியாதையை நான் தான் காப்பாத்திக்கணும் மிஸ்டர் ராபர்ட். தாமஸ், ஐ திங்க் வெளில டாக்ஸி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட சீக்ரெட்ஸ் எக்காரணத்தை கொண்டு என்ன விட்டு வெளில போகாது. நீங்களும் உங்களோட சீக்ரெட்ஸ சீக்ரெட்டாவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் தாமஸ் கிளம்பி போறாரு. யோ டெக்னைட்டு, உன் அசிஸ்டன்ட்ட கூட நீ சும்மா விட்டு வைக்க மாட்டியா? அப்படியே ஹியூயையும் பிரெஞ்சையும் பேசிக்கிட்டே ரெட்
ரெட் ரூஸ்டர்ன்ற ஒரு பார் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இது என்ன கே பாரா? ஃபக், யார் உனக்கு இந்த ஐடியாவை சொன்னது? நான் சத்தியமா உள்ள வர மாட்டேன்பா. ஏன்டா, என்னதான் பெரிய பொறுக்கி புறம்போக்குன்ற மாதிரி பேசின, நீ என்னமோ உத்தமன்ற மாதிரி பேசின, இப்ப அவங்கள பார்த்து நீ பயப்படுற? அழுகு மூஞ்சி. சீ உள்ளவா. இல்ல, நான் கண்டிப்பா வரவே மாட்டேன். சீ கருமோ. ஹேய், உனக்கு அவனுங்களுக்கு பர்சனலா ஏதாவது பிரச்சனை இருக்கா? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல, அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, எனக்கு அவங்க பண்றத பார்த்தாலே பிடிக்காது, அவ்வளவுதான். வேற எதுவும் இதுல சொல்றதுக்கு இல்ல, புரியுதுங்களா? ஹியூயி, இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தான் மேட். நீ என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சுக்கிட்டே இருக்க? உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லாம எல்லாரும் செவுத்த முட்டிக்கிட்டு நிப்பானுங்கன்னு நினைக்கிறியா? அப்படியே இருந்தாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? அது அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க பண்றாங்க, அது அவங்களோட கைண்ட் ஆஃப் ரொமான்ஸ். நீ ஏன் இவ்வளவு அசிங்கம் பிடிச்சவனா இருக்க? இது உங்களுக்கே கலாய்க்கிறீங்கன்னு எனக்கே தெரியும், நீங்க இவ்வளவு அழுத்தி இதெல்லாம் சொல்லிதான் ஆவணுமா? யாருக்கு தெரியும் ஹியூயி, நீ உள்ள போய் பார்த்தா உன்னோட தியரி, ரியாலிட்டி, இதுல இருக்க ஒற்றுமை வேற்றுமையை கூட நீ தெரிஞ்சுக்கலாம். வா உள்ள போலாம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த பார்க்குள்ள வராங்க. வந்த பார் டெண்டர் பார்த்துட்டு, சொல்லுங்க சார் என்ன வேணும்? எனக்கு ஒரு கிளப் சோடா கொடுங்க. ஹியூயி உனக்கு? எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க, அது போதும். ஹியூயி அப்படி கேட்டானோ, சாரி அதெல்லாம் இங்க இருக்கிறது இல்ல, அது ஜூஸ் கடையில தான் இருக்கும், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? வேற பால் பாயசம் இருக்கா? டேய், அதெல்லாம் பார்ல வந்து கேப்பியாடா? சரி, எம்எம் வந்து கடைசியா ஆங்கர் ஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரிங்க் சாப்பிட்டான். உனக்கு அது வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா? அது நல்லா இருக்குமா? யாருக்கு தெரியும், குடிச்சு பார்த்தா தான் தெரியும். உனக்கு காஃபி தானே பிடிக்கும். கரெக்ட் தான், சரி கொடுங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் டெண்டர்ட்ட பூச்சர் பேச்சு போடுறாரு. தேங்க்ஸ் மேட். அப்புறம் உங்களுக்கு இங்க வேலை செய்யற பால் ட்ரேக் அப்படின்றவர் யாரையாவது தெரியுமா அப்படின்னு அவர் கேட்க, அது நான் தான். நீங்க எல்லாம் யாரு, என்ன வேணும் உங்களுக்கு? ஓ, ரொம்ப நல்லதா போச்சு. நாங்க இங்க வந்ததுக்கு காரணமே ஸ்டீஃபன் ரூபன்ஸ்டைனை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான். யாரு நீங்கெல்லாம்? யாரு? புரியல, நீங்க யார கேக்குறீங்க அப்படின்ட்டு அவர் அப்படியே முழிக்கிறாரு. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க ஒருத்தர் இவங்க பேசுறத கவனிக்கிறாரு. அப்போ அந்த பார் டெண்டர், நீங்க போலீஸா? நீங்க யாரு? நான் ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணும்? ஓ, நாங்கெல்லாம் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்க சிஐடி. இங்க லோக்கல்ல இருக்க நிறைய NYPD டிடெக்டிவ்ஸ் எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தான் இந்த பாருக்கு ஆக்சுவலா வழியே சொன்னாங்கன்னு சொல்லலாம். ஓ அப்படியா? சோ நானும் அவனும் டேட் பண்ணோம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் இறந்துட்டான். கண்டிப்பா அதுல எனக்கு வருத்தம் நிறையவே இருக்கு. எனக்கு அவனை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கு மேல நானும் அவனும் வேற எதுவும் பெருசா ஷேர் பண்ணிக்கல. நீ சொல்றது எனக்கு புரியுது மேட். ஆனா இங்க என் பக்கத்துல இருக்காரே மிஸ்டர் கான்ஸ்டபிள் கேம்ப்ஃபல், அவருக்கு உன் மேல நிறைய பரிதாபம் இருக்கலாம் இந்த ஸ்டீஃபன் கேஸ பத்தி. ஆனா எனக்கு அது கண்டிப்பா கிடையாது. சோ நீயே நடந்தது என்னன்றதை தெளிவா சொல்லிட்டீனா உனக்கு நேரமாவது மிச்சமாகும். ஓ, கான்ஸ்டபிள் வந்திருக்காரா? ஆமா, ஏன் கேக்குற? சோ உங்களுக்கு எவ்வளவு வேணும்ன்றதை எக்ஸாக்டா சொல்லிட்டீங்கன்னா நம்ம அப்படி பேசிக்கலாம் அப்படின்னு அந்த பார்டெண்டர் சொல்ல, ஹியூயி உள்ள புந்து, இல்ல உங்களுக்கு இந்த ஸ்விங்விங்க பத்தி என்ன தெரியும்? அவன் வந்து டிடெக்டிவ்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறான். ஆனா அவன் டிடெக்டிவா எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அவன் பண்ண வரைக்கும் டோட்டலா ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சும்மா என் சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான். அவனெல்லாம் கொல்றதுக்கு கூட ஆக்சுவலா யாருமே யோசிக்க மாட்டாங்க தெரியுமா? ஆனா அது எப்படி அவனுக்கு நடந்துச்சுன்றத என்னால இப்போ வரைக்கும் நம்பவே முடியல அப்படின்னு அவர் சொல்ல, அப்போ பக்கத்துல உட்கார்ந்து அந்த நியூஸ் பேப்பர்காரன், ஆமா அவன் பார்க்கவும் ரொம்ப நச்சுன்னு இருப்பான் இல்லையா அப்படின்றான். இவனுங்க ரெண்டு பேரும் அவனை பாக்குறாங்க. போலீஸ் ஆபீசர் கேட்டா உண்மையை சொல்லிதானே ஆகணும். நான் என்னோட குடிமகனா என் வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு அவன் சொல்ல, அவனை பத்தி இந்த பார் டெண்டர் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இது மேக்ஸ், என்னோட பாய் ஃப்ரெண்ட். அவனுக்கு உங்க ரெண்டு பேர் மேலயும் ஏதோ கோவம் இருக்கு போல. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் என்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் அது மட்டும் இல்லாம 2 அழகான பசங்க வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கானுங்க. இதுல நான் கோவப்பட்டு என்ன பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டீஃபன் இருக்கான்ல, அவன் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப அழகாவும் இருப்பான், நல்லா நச்சுன்னு இருப்பான். ஆனா இப்ப அவனோட கதை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நாங்க நிம்மதியா இருக்கும் போது சவக்குழிலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி அவனோட பிரச்சனை இன்னும் தொடருது அப்படின்னு அவன் கையில வச்சிருந்த நியூஸ் பேப்பரை டம்முன்னு தூக்கி போட்டு அவன் அப்படியே கோவமா எந்திரிச்சு நடந்து போறான். அதை பார்த்துக்கிட்டு ஐயோ இவன் வேற அப்படின்ட்டு தலையிலே அடிச்சுக்கிறான் அந்த பார்டெண்டர். அது வேற ஒன்னும் இல்ல, இந்த மேக்ஸ் என்னோட கொஞ்சம் பெரியவனா, அதனால அவனுக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. நான் எந்த பசங்க கிட்ட பேசினாலும் அவன் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு அவன் சொல்ல, உடனே புச்சர், இல்ல நாங்க வந்தது இங்க வேற வேலைக்காக வந்தோம். சோ எங்க வேலைய நாங்க செஞ்சிட்டோம்னா நாங்க சீக்கிரம் கிளம்பிடுவோம். இந்த ஸ்டீஃபனை பத்தி உனக்கு என்ன தெரியும்ன்றத சொல்லு. நாங்க சும்மா ஜாலியா பழகிக்கிட்டு எங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே பண்ணிக்கிட்டு புதுசு புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவனும் அப்படி ஒன்னும் குழப்பவாதின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, ஹியூயி உடனே, நீ ஏற்கனவே அவன் கொஞ்சம் அப்செட்டா இருந்தான் அப்படின்னு சொன்னியே, அவன் அதனால மேபி ஏதாவது சூசைட்
சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? சாச்சா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா அவன் அவ்வளவு டிப்ரெஷன்ல எல்லாம் இல்ல, நம்மள மாதிரியே நார்மலா அவனோட வாழ்க்கையை பிடிக்காம வெறுத்து போய் சுத்திக்கிட்டு இருந்தானே தவிர அந்த அளவுக்கு எதுவும் பெருசா நடக்கலாம் வாழ்க்கையில. நான் அவன் கிட்ட கூட கூப்பிட்டு பேசினேன், நீ எப்படி இருக்க என்னன்னு. அப்போதான் அவன் வந்து கடைசியா என்கிட்ட சொன்னது, இந்த ஸ்விங் விங்க பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஹியூயி, ஸ்விங் விங்கா? அவனை எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, ஸ்டீஃபன் வந்து அவனோட காமிக்க படிச்சிருக்கான். ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் கே ஹீரோனா யாருக்குதான் தெரியாது அப்படின்னு ஸ்பைடர்மேன் கலாய்க்கிறானுங்க. ஓ, நாங்களும் அந்த காமிக்க படிச்சோம் அப்படின்னு ஹியூயி சொல்ல, அவன் இந்த கம்யூனிட்டி மீட்டிங்க்குலாம் அடிக்கடி போவான். போயிட்டு அவனோட கே ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பத்தி நிறைய பேசுவான். அந்த கம்யூனிட்டி மீட்டிங் கூட கடைசியா ஸ்விங் விங் வராருன்னு நான் கேள்விப்பட்டேன். அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா ஒரு சூப்பர் ஹியூமன் வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுன்றது இவனை மாதிரி மனசு சுருங்கின பர்சன்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஆறுதலை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன அவங்க காஸ்டியூம் மட்டும் கன்றாவியா இருக்கும், அதை மட்டும் நம்ம சகிச்சுக்கணும். இந்த வரிசையில ஒருத்தவன் மட்டும் தான் நான் நினைச்சேன் இன்னொருத்தன் வேற இருக்கான் அப்படின்னு அவன் சொல்ல, இன்னொருத்தனா? யார் அந்த இன்னொருத்தன் அப்படின்னு அவன் கேட்க, அது வேற யாரும் இல்ல, டெக் நைட் தான் அப்படின்ட்டு டெக் நைட் ஒரு கேன்றத இவன் இந்த இடத்துல போட்டு உடைச்சிடறான். அவன் அப்படியே ஷாக்கா பூச்சர் ஹியூயும் பார்க்க அவன் நடந்ததை சொல்றான். ஸ்விங்கிங்க அவன் நிறைய வாட்டி இங்க கூட்டு வந்திருக்கான். அந்த ஒரு சூப் கூட மட்டும் அவன் பழகிட்டு இல்ல, டெக் நைட் கூடயும் அவன் பழகிட்டு இருந்தான். அந்த மைராண்டியும் இங்க 2-3 வாட்டி வந்திருக்கான். அவனெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா இவெல்லாம் வரான், ஏன்டா இவனெல்லாம் கூப்பிட்டு வர அப்படின்னு நானே அவனை பர்சனலா கூப்பிட்டு திட்டிருக்கேன். ஏன்னா டெக்னைட் அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பானவன். ஏன்னா எதை பண்றோம், எங்க பண்றோம், எதுக்கு பண்றோன்னே தெரியாது. கண்ட இடத்துல கண்டதை பண்ணி வைப்பான். சரி, வந்தது டெக்னைட் தான்றத நீ எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னு புச்சர் கேட்க, அந்த மைராண்டி மூஞ்ச பார்த்தானே நீயே பழகிடுவ. அவன் என்ன ஹெல்மெட் போட்டிருந்தா என்ன? அது மட்டும் இல்ல, ஸ்டீஃபன் நிறைய வாட்டி ஸ்விங் விங் கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்கான். அவன் பின்னாடி இவன் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சான்னு தான் சொல்லணும். இவன் கொஞ்சம் பார்க்க அழகா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேற இவனுக்கு. அதனால அவனுக்கு ஸ்விங் விங் மேல அவ்வளவு ஒரு ஆசை. வெல், அடிக்கடி இவன் போன் பண்ணி அவன் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் வலிகிற மாதிரியும் பேசுவான்னா வச்சுக்கேன். ஆனா அவன் பேசும்போது அவனோட முகத்தை பார்க்கணுமே, அப்படி ஒரு சிரிப்பு, சந்தோஷம். அவனை நான் அவ்வளவு சந்தோஷத்தோட பார்த்தது இல்ல. ஆனா அவனோட கேரக்டர்ன்றது இத்தினோண்டு தான். அப்படியே கட் பண்ணா டெக் நைட்டும் லேடியோவும் பேசிக்கிறாங்க. யோ, நான் உன்கிட்ட என்னையா சொன்னேன், நீ என்னையா வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு லேடியோ டெக் நைட்டை பிடிச்சி ஏறுன்னு ஏறான். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு தாமஸ விட்டுருக்க. அவர் போயிட்டாருன்னா உன்னை யாரு பாத்துப்பாங்க, எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டு ஏறுன்னு ஏறான். டெக்னைட்டாரா ஒண்ணுமே பேச முடியல. அவன் பல்ல கடிச்சிக்கிட்டு, இருடா எனக்குன்னு டைம் வரும்டா, அப்ப நானும் பேசுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். அப்படியே கட் பண்ணா ஹியூயும் பிரெஞ்சியும் ஒரு பார்ல உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலா அங்க பிரெஞ்சியும் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஆனா எம்எம் கண்டிப்பா பக்கத்துல உட்காந்துருக்காரு. 2 பேரும் பீர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க பக்கத்துல இருக்கிறவனுங்க குடிச்சுக்கிட்டு புலம்புறானுங்க. என்னடா இவனுங்க இப்படிலாம் புலம்புறானுங்க அப்படின்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டு, பரவாயில்ல இன்னைக்கு நாள் நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூயி தன்னோட நாளை பத்தி பேசுறான். நாங்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மாதிரியே போயிட்டு இருந்தோம் தெரியுமா. அது அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருந்த எம்எம், அப்படியா நீ டிடெக்டிவா போனியா, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்ல, ஆமா நாங்க டிடெக்டிவா வேற போனோம். ஆக்சுவலா இந்த சரக்கு செம்மையா இருக்கு, இத நாம ஏன் கேஸா வாங்கி கொண்டு போய் வீட்டுல வச்சுக்க கூடாது. வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஓ, அது வேற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சரி ரைட், இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு நீ மிலிட்டரியில சேர்ந்திருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி சேர்ந்திருந்தனா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். அவன் ராயல் மரைன்ல இருந்தான், நான் ஆர்மி ரேஞ்சரா இருந்தேன். என்ன, அவர் சோல்ஜரா இருந்தாரா, நீங்களுமா அப்படின்னு ஹியூயி ஷாக் ஆகிறான். ஹே, இங்க பாருங்க, எனக்கு இது தேவையில்லாத பிசினஸ் தான் எனக்கு தெரியும். ஆனா அவர் யாரையாவது கொண்டிருக்காரா இதுக்கு? நீ தேவையில்லாம வளரிட்டு இருக்க. இல்ல நான் அப்படி சொல்ல வரல. இங்க பாரு, நான் சில பேரை கொண்டிருக்கேன். அது இந்த நாட்டுக்காகன்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த நாட்டுக்காகவும் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஆர்மியில என்னோட வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு விரும்பல. நான் என்னோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணேன். ஆனா அதை தாண்டி நான் வேற எதையுமே செய்யல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை என்னால கரெக்டாவே பண்ண முடியல. உனக்கு நான் சொல்றது புரியுதா? நான் ஆர்மியில இருக்கேன்னு தான் பேரு, ஆனா நான் எந்த நல்லதையும் யாருக்கும் நியாயமா பண்ணவே இல்லை. நான் வெறும் கொலை மட்டும் தான் பண்றேன். எந்த உயிரையுமே நான் காப்பாத்தினதா எனக்கு தெரியல. அதனாலதான் நான் இங்கிருந்து வெளில வந்தேன் அப்படின்னு அவர் ஆக்ரோஷமா எம்எம் தான் மனசுல பட்டதெல்லாம் பேசுறாரு. இவன் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவரே, உனக்கு வேற பீர் வேணுமா அப்படின்ட்டு அவனை பாக்குறாரு. அந்த பீரை அப்படியே அமைதியா வாங்கிட்டு, சியர்ஸ் உங்களுக்கு. அப்புறம் புச்சர் யாரையாவது கொண்டிருக்காரா அப்படின்னு அவன் கேட்க, எம்எம் அப்படியே ஒரு லுக் விடுறான். அவனை சொல்ல வேணா பரவாயில்ல, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். அவன் நிம்மதியா தூங்குறான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம், நான் எப்பயுமே நினைச்சுக்கிட்டே இருப்பேன், அவரு எப்படி இவ்வளோ கூலா இருக்காரு, ஐ மீன் வாழ்க்கையில இதுக்கப்புறம் எதுவுமே நடக்கிறதுக்கு எதுவுமே இல்லடா அப்படின்ற மாதிரியே இருக்காருன்னு. இன்னைக்கு கூட ஆக்சுவலா கே பார்ல அவர் அவ்வளோ ரிலாக்ஸ்டா ரொம்ப
எப்படி சொல்றது, ஒரு நேச்சுரலா இருந்தாரு. என்னால அத அத அக்செப்டே பண்ணிக்க முடியல. எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு காமா இவ்வளவு கம்போஸ்டா இருக்காரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது தான் எனக்கு அந்த பிக்சர் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. ஏய், அது மட்டும் இல்ல, நான் சொன்னன்றதெல்லாம் அவன்கிட்ட போய் வளர வைக்காத, புரியுதா அப்படின்றான் ஹியூயி. ஏய் மயிறு, நான் நக்கலா உன்கிட்ட உட்காந்து பேசணுன்றதுக்காக நீ பெரிய ஆளு எல்லாம் கிடையாது, புரியுதா? அப்புறம் புச்சருக்கு எல்லாரையும் பிடிக்காமலாம் இல்ல, அவனுக்கு அதுல விருப்பம் இல்ல, அதனால அவன் அந்த விருப்பத்துக்காக செய்ய மாட்டேங்கிறான். அவன் மனசுல தெளிவா இருக்கான், புத்திலையும் சரி மனசுலயும் சரி அவன் நிதானமா இருக்கான். அதை நீ அவன் கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு எம்எம் இவனுக்கு அட்வைஸ் போடுறாரு. அத அப்படியே பொறுமையா கேட்டுக்கிட்டே அப்படின்னு இழுக்கிறான். ஏய் இங்க பாரு, ஒண்ணு நீ அவனுக்கு தலைவலியா இருக்கலாம், இல்ல அவன் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடலாம். ஆனா அவனுக்கு அதை பத்தி ஒரு மயிரும் கவலை கிடையாது. ஏன்னா அவன் ஆளு மயிராவே பார்க்கல, அதான் உண்மை. அவன் ஒன்னான்னு மட்டும் இல்ல, அவன் யாரையுமே அப்படி பாக்குறது இல்ல. அவன் அப்படி பாக்குறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அவன் பிளான் பண்ணது இதுல எதுவுமே கிடையாது. அவன் நினைச்சது, அவன் வாழணும்னு நினைச்சது, அவன் ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே வேற வேற வாழ்க்கை. உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது கேட். அவன் சிரிக்கிற சிரிப்புல கூட போயிருக்கும். ஏன்னா அவன் எதையுமே என்ஜாய் பண்ணி இங்க பண்ணல. எனக்கு இந்த மேட்டர் பண்றதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன் அப்படின்றான் ஹிவி. ஏய், நான் வளர்ந்த இடம் அந்த மாதிரி, ஓகேவா? அத பத்தி நினைச்சாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா அசிங்கமா கன்றாவியா இருக்கும். ஏன்னா நான் ஒரு சோல்ஜர், ஓகேவா? நான் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும், புரியுதா? அதுதான் நான்றத நான் நம்புறேன். சும்மா கை குலுக்கிக்கிட்டே எல்லா இடத்துக்கும் தெரிய முடியாது, கெத்தா இருக்கணும், புரியுதா? அப்படின்ட்டு எம்எம் பேசுறாரு. ஹியூயும் புச்சரும் அப்படியே கார்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ புச்சர், கடவுளே இந்த வீடுங்களெல்லாம் பாத்தியா, இன்னும் அப்படியே இருக்கானுங்க, எதுவும் இடித்து வைக்காம. இது வெஸ்ட்செஸ்டர் மேட், இங்க அப்படிதான் நிறைய பழைய காலத்து பில்டிங்லாம் நீ பாப்ப. சரி, நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த காமிக்ஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எவ்வளவுதான் படிக்கிறது, நீங்களே சொல்லுங்க. பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கா இல்லையா, இதெல்லாம் நியாயமா அநியாயமானு நம்ம படிக்கும் போது நிறைய நம்ம மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நானே இவங்க காமிக்ஸை படிச்சு இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுவோன்னு ஒரு பயமா இருக்கு. சரி, இப்ப அவனை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அவனை தேடி போயிட்டு இருக்கோன்றதாவது உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். அவன் இங்க ஒரு ஹெச்ஐவி பீப்புளுக்காக சேரிட்டி பண்றதா அந்த காமிக்ல ஆட் போட்டிருந்தான். ஸோ மேபி அவன் வீட்டுக்கிட்ட அதான் இருக்கணும். லேடியோவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முட்டு சந்து, பெருசா அவன் கிட்ட இருந்து ஏதோ தகவல் வரும்னு எனக்கு தோணல. டெக்னைட் ரொம்ப போர் அடிக்கிறான் ஆக்சுவலா, அதான் உண்மை. அவனை பத்தி பெருசா ஒன்றும் அதுல சொல்றதுக்காக இல்ல. என்னமோ சீக்ரெட் ஐடென்டிட்டின்றானுங்க. அவன் எப்பயுமே முழுசா அடிக்க மாட்டான், ஹி ஆல்வேஸ் புல்ஸ் த பஞ்சஸ்ங்கிறானுங்க. ஓவர் பில்டப்பா இருக்கு, ஆனா ஸ்டஃப் என்னமோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. டேய், நான் உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தா நீ என்ன பேசிட்டு இருக்க? அதாவது இங்க ரியல் லைஃப்ல நடக்கிறத பத்தி சொல்லு, காமிக்ஸை பத்தி நான் உங்ககிட்ட அவ்வளோவா கேட்கல. சரி, உனக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்குன்றது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அதுக்காக அவனுங்க இருக்கிறானுங்க, நீ என்ன இருக்காது, புரியுதா? ஏன்னா நம்ம பாய்ஸ்ல இருக்கிறவங்க யாருமே அவ்வளோ டீட்டெயிலா படிச்சுட்டுலாம் இங்க தெரிஞ்சுக்கிட்டது இல்லை அப்படின்னு சொல்ல, டெக்னைட் வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான் லைப்ரரியில புக்கு படிச்சுக்கிட்டு. அப்போ யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேக்குது. உடனே தாமஸ் பார்த்துட்டு, சாரி தாமஸ் யாரோ கதவு தட்டுறாங்க பாருங்க அப்படின்றான். ஐயோ, அப்புறம் தான் அவனுக்கே புரியுது, அடக்கடவுளே தாமஸ் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோ வரேன் அப்படின்னு கத்திக்கிட்டே டோரை ஓடி போய் கதவு திறக்கிறான். போற வழியிலேயே ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுக்கிட்டே போறோம். திறந்து பார்த்தா, வணக்கம்டா மாப்ள, பாய்ஸ் டீம்ல இருந்து அப்படின்ட்டு தலைவனோட என்ட்ரி. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? இந்த இஷ்யூல புச்சர் நேரா டெக்னைட்டோட வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. டே தம்பி, வலியுறா அப்படின்ட்டு உள்ள வர்றாரு. என்ன இப்ப நீ என்னன்னு கூப்பிட்ட அப்படின்றா டெக்னைட். இங்க லைப்ரரி எப்படி போகணும் அப்படின்ட்டு அவனுங்க பாட்டுக்கு உள்ள கடகடன்னு வந்துட்டு இருக்கானுங்க. வந்து பார்த்தா டெக்னைட்டோட சூட்டு கிடக்கு கீழே. உடனே அவன் பார்த்துட்டு பதறி போய், நான் டெக்னைட் இல்ல, நீங்க இப்பெல்லாம் உள்ள வரக்கூடாது, நீங்க யாரு முதல்ல அப்படின்றான். லைப்ரரிக்குள்ள வந்தாச்சு, பரவாயில்ல, எல்லாமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அடிக்கிருக்கானுங்க, அது நமக்கு கொஞ்சம் வசதியா போச்சு. இதுல பிங்கோ இங்கதான் இருக்கு. ஹே, இங்க பாருங்க, நான் டெக்னைட் இல்ல, நீங்க ஏன் முதல்ல இங்க வந்தீங்க, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையா அப்படின்னு புலம்புறோம். அப்படின்ட்டு நம்மால ஒரு புக்கை எடுக்கிறாரு. அவர் அந்த புக்கை எடுத்தோன்னே அப்படியே அந்த லைப்ரரி ஒரு டோரா மாதிரி ஓபன் ஆகுது. அட, இது நம்ம பழைய எம்ஜிஆர் காலத்து டெக்னிக்குங்க. அப்போ இவ்வளவு புக்கே நீ படிக்கிறதுக்காக வாங்கி வைக்கல அப்படின்றான் டெக்னைட் ஒரு லுக் விட்டு அவனை. அந்த ஓபன் ஆன டோருக்கு கீழே நிறைய படிக்கட்டுகள் இருக்கு சுத்தி. அதுல அப்படியே அவர் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்காரு புச்சர். நீங்க யாரு, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு இவன் பேசிக்கிட்டே பின்னாடியே வந்துகிட்டே இருக்கான். அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த புச்சர், சுமார் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட வேலை செஞ்ச கூட்டாளி, அதுவும் அந்த பேபேக் டீம்ல இருந்தான் பார், அந்த பண்ணாட அவன் பொண்டாட்டியவே போட்டு தள்ளிட்டு கிட்டத்தட்ட அவளை கோமாக்கே ஆயிருக்கான். அப்படி ஆக்குனால அவன் ஜெயிலுக்கு வந்தப்போ, ரொம்ப கஷ்டப்படாத, அது வேற யாரும் இல்ல, இந்த வவ்வால் கழுகுன்னு ஒருத்தன் இருக்கான் பார், அவன் தான். அவனுக்காக நான் ஒரு சீக்கிரட்டை வெளில சொல்லாம வச்சிருந்தேன். அதுக்கு பதிலா அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும்னு நான் சொல்லிட்டேன். அதனால அவன் டீம்மேட்ல இருந்த எல்லாரோட ரகசியமும் எனக்கு தெரியும், ஒன்னு கூட விடாம அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கும் போது, ஐயோ அப்படின்ட்டு தலையில அடிச்சுக்கிறான். அப்படியே அவங்க வந்து பார்த்தா கீழே
டெக் கேவ் இருக்கு, கிட்டத்தட்ட பேட் கேவ் மாதிரி. அப்படியே அந்த இடத்த சுத்தி பாத்துக்கிட்டு இருந்த ஹியூயி, எனக்கு அர்ஜென்ட்டா முட்டுது, எப்படி போகணும் எங்க போகணும் அப்படின்ட்டு கேக்குறான். ஓ முட்டுதா, ரெஸ்ட் ரூம் அங்கிட்டு இருக்குப்பா அப்படின்றான். சரி நீங்க எல்லாம் முதல்ல யாரு அப்படின்னு கேட்டதுக்கு புச்சர் உடனே, ஹே கொஞ்சம் ஷாக்கா குறை மேன், உனக்கு இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஷாக்கா தான் இருக்கு, நாங்க ஜஸ்ட் 2 கேள்வி கேட்க தான் வந்தோம், நீ பதில் சொல்லிட்டோம்னா நாங்க கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படின்றாரு. ஒன்னும் பயப்படாத, உன் கூட வேலை செஞ்ச ஒருத்தனை பத்தி தான் விசாரிக்கணும். ஸ்விங்விங்கா, எனக்கு தெரியும் நீ அவனை பத்தி தான் கேட்க போறேன்னு. அவன் ஒரு கே, எனக்கு எப்பயுமே தெரியும் அவன் அப்படிதான். தெரியல அவனுக்கும் ரூபன்ஸ்டைனுக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சுன்றது எனக்கு தெரியாது. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவனை விட பெரியவங்களா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல எதுவும் தெரியாது. இந்த பார் டெண்டரா ஒருத்தன் இருக்கான் பாத்தியா, ப்ளோக், அவன்கிட்ட நாங்க நேத்து தான் பேசணும். அவன் சொல்றத வச்சு பார்த்தா நீ என்னமோ எங்களுக்கு கதை கொடுக்குற மாதிரி இருக்கு. அவன் கேன்றது எங்களுக்கும் தெரியும், அவன் ஸ்விங்விங்க நிறைய வாட்டி பார்த்திருக்கானும் தெரியும். அப்படின்னும் போது நீ சொல்ற கதை இதுல சிங்க் ஆகலையே. நீ சொல்றவன் பெரியவனா என்ன? அப்படின்னா நான் சொல்றதும் உண்மைதானே. சரி இங்க பாரு, ஸ்விங்விங்க பத்தி நான் குறை சொல்லல, எனக்கு அவ்வளவா தெரியாதுன்றது தான் நான் சொல்றேன், ஓகேவா? அவனோட தேவையில்லாத பிசினஸ்குள்ளலாம் தலையிட மாட்டேன். ஆனா அவன் ஒரு கே, எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு இவனுங்க சீரியஸா பேசிட்டு இருக்க ஹியூயி போய் பாத்ரூம் கதவை தட்டுறான். என்னடா கதவை திறக்காம வச்சிருக்கீங்க, எனக்கு அடக்குதுடா, டேய் முடியலடா, சீக்கிரம் வேணா கதவை திறங்கடா அப்படின்றான். பார்த்தா அந்த கதவை யாருமே க்ளோஸ் பண்ணல, அது ஆக்சுவலா லாக்ல இருக்கு. அவன் அப்படி கேவா இருக்கிறது உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? நான் ஏன் பிரச்சனையா அதை எடுத்துக்கணும்? சி ஆனா அங்க வேலை செஞ்ச ப்ளோக் வந்துட்டு உனக்கு கியூர்ஸ பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கான், நீ அவன் கூடவே இருக்கவும் மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த கேவா இருக்க ஸ்விங்விங் கூட மட்டும் சுத்திக்கிட்டே இருந்த? எனக்கு தெரியல, அதாவது நீ இவ்வளோ அக்யூசேஷன் பண்ற மாதிரி கேள்விலாம் கேட்டா நான் என்ன சொல்றது? சி ஸ்விங்விங்ன்றது என்னோட ஒரு காமனான ஃப்ரெண்டு, என்னோட சைட் கிக் அவன், ஓகேவா? அவன் கேவா இருக்கணும்ன்றது அவனோட விருப்பம். பிளஸ் அவன் மூலமா எனக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைச்சாங்க. இந்த காமிக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து பப்ளிஷர்ஸ்லாம் வந்துட்டு நாங்க அப்படியே ஒன்னா வெளில சுத்தணும்னு நினைச்சாங்க. சரி அவன் நிறைய இந்த கே சப்போர்ட் கம்யூனிட்டிக்காகலாம் போய் அவனோட சப்போர்ட்டை கொடுப்பான். ஸோ அதே மாதிரி நானும் என்னோட சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நினைச்சு அவன் கூட ஒரு 2-3 வாட்டி போயிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அவன் தான் கேவ் ஆச்சு, ஸோ அவன் அதுல இன்வால்மெண்டா தான் இருப்பான். ஆமா கண்டிப்பா நானும் அதுதான் சொல்றேன் அப்படின்னு இவனுங்க சீரியஸா பேசிட்டு இருக்க. டேய் அடக்க முடியலடா என்னால, எவனாவது கதவை திறங்கடா, டேய் அடே ரத்த ஓட்டம்லாம் நிக்குதுடா, விட்டா கொட்டை வெடிச்சிரும் போலயே, என்னால முடியலையே. சரி இந்த ஸ்விங்விங்க பாக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? வெல் நானும் அவனை பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன். நீ வேணா அவனோட நம்பரை கொடுத்துட்டு போயேன், நான் கண்டிப்பா அவன்கிட்ட கொடுத்துட்றேன். இதுக்கு நீ அவன் எங்க இருப்பான்னு டைரக்டாவே எங்கள்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்றான் புச்சர். நான் நினைச்சா சொல்லலாம், ஆனா நீ எந்த கவர்மெண்டோ இல்ல இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்டோ எனக்கு தெரியல. ஆனா நீ கேட்ட கேள்விக்கு நான் முழுசா உண்மையா தெளிவா பதில் சொல்லிருக்கேன். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, அதை மீறாம இருக்கிறது நம்ம 2 பேருக்குமே நல்லது அப்படின்ட்டு டெக்னைட் வந்து புச்சரை மிரட்டுறான். ஏன்னா நீ வந்து பேசிட்டு இருக்கிறது ஏன் இடம் அப்படின்னு சொல்ல புச்சர் உடனே எந்திரிச்சிட்டு சரி போய் தோல, நாங்களே இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு புச்சர் கோவமா வெளில போறாரு. அங்கிட்டு பார்த்தா ஹியூயி, டேய் ஆத்திரத்தை கூட அடக்கலாம், மூத்திரத்தை அடக்க முடியலடா அப்படின்ட்டு போயிடுறாங்க. யோ ஹியூயை வச்சு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க காமிக் கிரியேட்டர்ஸ், அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமாடா? ஏ ஹியூயி எங்கடா இருக்க, வா போலாம், நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னு அவன் கூப்பிட அவன் இங்க போயிட்டு இருக்கிறத புச்சர் பாத்துறான். பாத்துட்டு உடனே என்னடா சொல்ற, டெக்னைட்டோட கேவ்ல பிஸ் அடிச்சுட்டு வந்து நிக்கிற, எனக்கு வேலை வழி தரல. சரி நீங்க ஏன் முதல்ல இது எல்லாத்தையும் சொல்றீங்க, ஏன்னா இது காமெடியா இருக்கும் மேட் அப்படின்னு சொல்ல அங்கிட்ட எம்எம்மும் பிரெஞ்சியும் விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நீ பண்ணது செம்ம காமெடியா இருக்கு யூயி, வேற லெவல் போ, எப்பயுமே நீ இப்படிதானா? ஃபக் சேக் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? கம் ஆன் ப்ளீஸ், தயவு செஞ்சு இதை விடுங்களேன். விடுறா விடுறா, நல்லாவே ட்ரை பண்றேன். எம்எம் வந்து புச்சர்ட்ட, ஹே நீ வேணா யோசிச்சு போறேன், அவன் நடந்து போகும்போது காலை வச்சு வலிக்கி அது மேலே விழுந்துடணுமா, எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி எனக்கு இங்க பயங்கரமா மூத்த வாடை அடிக்குது, உங்களுக்கு யாரு மேல டவுட் இருக்கா? சரி 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 ஒத்துக்கிறேன், நமக்கு வேலை இருக்கு, நம்ம போய் வேலையை பார்க்கலாமா, தயவு செஞ்சு வேற ஏதாவது பேசுங்க. ஹே இங்க பாடுற அவனை ரொம்ப சின்சியரா இருக்க மாதிரி வேலை பார்க்கறான் அப்படின்னு புச்சு சொல்ல. சி நான் சீரியஸா தான் சொல்றேன், ஒரு நிமிஷம். இந்த லெஜெண்ட் என்ன சொன்னாரு, இந்த ஸ்டீஃபனும் ஸ்விங்விங்கும் மேட்ரு பண்ணிருந்தாங்க சாவறதுக்கு முன்னாடின்னு சொன்னார்ல, எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. நாம ஏன் ஸ்விங்விங்டே போய் டைரக்டா கேட்க கூடாது? வெல் அப்படியும் பண்ணலாம், ஆனா முதல்ல அந்த புடுங்கிய கண்டுபிடிக்கணுமே. அத அந்த டெக்னைட்டே சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். அவன் என்னமோ பெரிய மயிறு மாதிரி சீனா போடுறான். ஆனா என்னோட
உள் மனசாட்சிக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ட்ரேக் சொல்றான்ல அது கரெக்ட்னு தான் தோணுது. பேசாம நம்ம அவன்கிட்டயே இந்த ஸ்விங்விங் எங்க இருப்பான்னு போய் கேட்கலாம். என்னது ஸ்விங்விங்க பத்தி இவன்ட்ட கேட்க போறீங்களா? ஹேய், அவன் அவ்வளவுகளா ஒர்த் இல்ல அப்படின்றான் எம்எம். ஹியூயி அவன் போனை நோண்டிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, என் போன்ல யார் இப்படி என்ன சேவ் பண்ணது தெரியல, நான் பண்ணலன்னு நினைக்கிறேன், நீங்க யாராவது பண்ணீங்களாப்பா அப்படின்னு பிரெஞ்சி சொல்ல, கான்ஸ்டபிள் கேம்பலா, யாரா நீங்க எல்லாம், ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறான் ஹியூயி. ஹியூயி போய் நேத்து அவங்க போன அதே பழைய பார் ரெட் ரோஸ்டருக்கு போறாங்க. அங்க வெளில அந்த பார் டெண்டர் நின்னுட்டு இருக்கான் சிகரெட் அடிச்சுட்டு. அப்போ நேத்து ஒருத்தவன் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தான்ல, மேக்ஸ், இவனோட பாய் ஃப்ரெண்ட், அவனை பத்தி சொல்றான். மேக்ஸுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு, அவங்க கிட்ட சொல்லணும்னு சொன்னான். அதாவது பாத்தீங்கன்னா அப்படின்னு மேக்ஸ் ஆரம்பிக்க, டேய் தைரியமா சொல்றா நான் இருக்கேன் அப்படின்றான். நேத்து நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கும் பாலுக்கும் பயங்கரமான சண்டை. நான் அவன் கிட்ட சொன்னேன் நான் பொசசிவ்லாம் படலன்னு, ஆனா நான் ஸ்டீஃபனை போய் ஸ்விங்விங்கை பார்த்து பேசிட்டு வர சொன்னேன். ஓ போச்சுடா அப்படின்றான் ஹியூயி. ஏய் அவனை முழுசா சொல்ல விடு அப்படின்னு அந்த பார்டெண்டர் சொல்ல, நான் ஒன்னும் அவனை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஐ மீன் எனக்கு அவனை பிடிக்காது, ஆனா அதுக்காக ஒருத்தனை காயப்படுத்துற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளோ கெட்டவும் கிடையாது. எனிவே, ஆனா நான் பொதுவா எப்பயுமே இந்த மீட்டிங்ஸ்க்குலாம் போக மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது பிடிக்காது, எதுக்குடா அதெல்லாம் வைக்கிறானுங்கன்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் நான் வேலையிலேருந்து சீக்கிரமா வந்துட்டேன். இந்த மீட்டிங் ஒன்று இருந்துச்சு, நான் அதில் கலந்துக்காம நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து இந்த பால்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவன் உள்ள கடையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ நான் அப்படி வெளில வெயிட் பண்ணிட்டு போது ஸ்விங்விங் பறந்து வந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு தான் யாரை பார்த்தாலும் டாடா பை பை see you அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போறதுன்னா ரொம்ப பிடிக்குமே. அப்படி அவன் பண்ணிட்டு இருந்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டேன். ஓ அப்போ நீ அவன் பறந்தே வீட்டுக்கு போயிடுவான்னு நினைச்சியா? நீங்க அவன் பறக்கிற வேகத்தை பார்த்துருக்கீங்களா? பயங்கரமா இருக்கும். அதாவது 10 நிமிஷத்துல அப்படியே பறந்தே போயிடுவான். ஆள் எங்க இருப்பானே தெரியாது. அப்படி நான் அந்த ஹோட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிருக்கும் போது தான் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் எனக்கு தெரியும் இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் மாஸ்க் போட்டுக்கிறது அவங்களோட இந்த சீக்ரெட் ஐடென்டிட்டி எல்லாம் மறைச்சிக்கிறதுக்காக, அவங்க சூப்பர் ஹீரோவா ஒரு வாழ்க்கையும் நிஜ லைஃப்ல ஒரு வாழ்க்கையும் வாழணும்னு நினைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்விங்விங்கை அடிக்கடி பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இந்த ரூஸ்டர்லயே நான் வந்து சரக்கு அடிக்கும் போது பால் பாருக்கு பின்னாடி அந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த நேரத்துல கூட இந்த ஸ்டீஃபன் இருக்கான்ல, அவனை விட்டே போக மாட்டேங்கிறான். எனக்கு ஒரு மாதிரி பொசசிவா இருக்கு. நான் வந்து என்ன பண்றது சொல்லுங்க. சோ அதனால நான் அவனை அப்படியே பேசிக்கிட்டே கூட்டு உள்ள போனேன். அவனுக்கு இந்த ஸ்விங்விங் மேல ஒரு கிரேஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு தெரியும் அவனுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டா, யார் ஸ்விங்விங்கையும் இவனையும் சேர்த்து வச்சுட்டா கூட ஏன் அவன் தொல்லை பண்ண மாட்டான். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதை அப்படியே அவன் கேட்டுட்டு இருந்தான் அவன் பாய் ஃப்ரெண்டு. உனக்கு இந்த ஆசைலாம் வேற இருந்துச்சா? ஒருவேளை ஸ்விங்விங் வந்துட்டு தன்னோட சீக்ரெட் ஐடென்டிட்டியை ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பேச மாட்டேன், நீ தப்பா என்கிட்ட நடந்துக்க வரேன்னு சொல்லி அவன் இவனை கொண்டிருந்தா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பியோ அப்படின்னு முறைச்சிக்கிட்டே கேட்க, பால் இங்க பாரு, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல, டே மயிறு கையறா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து அவன் காயப்பட்டா அதை பார்க்க சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுக்காக அவனை நான் காயப்படுத்தினேன்னு அர்த்தம் இல்ல. அவனை பத்தி நான் அதுக்கப்புறம் யோசிக்க கூட இல்ல. நேத்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு இவனமோ தெரபிஸ்ட் கிட்ட பேசுறதெல்லாம் உட்காந்து இவன்ட்ட பேசிட்டு இருக்கான். யூஇக்கு எப்பாடே என்ன விட்றா சாமின்ட்டு, சரிப்பா இங்க பாரு பரவாயில்ல, நீ மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு புரியுது, எனக்கு ஆனா வேற வேலை இருக்கு, நான் போய் என் வேலையை பாக்குறேன் சரியா அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க இருந்து கடுப்பான ஹியூயி, என்னாச்சு தெரியுமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு வரான். வந்து பார்த்தோன்னா, டே என்னடா இது அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகிறான். பக்கத்துல புச்சர் பேப்பரை கையில வச்சுக்கிட்டு, முழுசா படி மேட் அப்படின்றாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஹோமோ ஹீரோ மில்லியனர் சோஷியலை, அது டெக்னைட்ன்றது தெரிய வந்திருக்கு. தன்னோட ஃபேமிலி பட்லரையே அவர் ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு, அவரு ஒரு பொறம்போக்கு அப்படின்னு நியூயார்க் போஸ்ட்ன்ற நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கானுங்க. இது ரியல் லைஃப் நியூயார்க் டைம்ஸ் அந்த நியூஸ் பேப்பரோட ஒரு ரிப் ஆஃப். உடனே அதை பார்த்த ஹியூயி, எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்ட்டு ஷாக் ஆகிறான். உடனே எம்எம், அந்த டியூட் 2 நாளைக்கு முன்னாடியே அவன் வேலையை விட்டு போயிட்டான், சொத்துல பங்கு கேட்கிறான்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்கான். அதை பத்தியா? அதுக்கு என்னப்பா பண்றது, பெரிய மனுஷனுக்கு இன்னொருத்தவன் பெரிய மனுஷனா நடந்துக்க ட்ரை பண்றான் அப்படின்னு பேசிக்கும் போது ஹியூயி, அப்போ அவரு பட்லரையே மேட்டர் பண்ண ட்ரை பண்ணிருக்காருன்னா அப்போ அவரு கேவா? அதனாலதான் அவரு ட்ரேக்க அவன் கூட பார்க்கும்போது கோவப்பட்டாரா? அது இவனுக்காக தான் கோவப்பட்டிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. மேபி டெக்னைட் பொறாமையாட கூட இருக்கலாம். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்விங்விங் வந்து அவனோட லேடியோ, அதாவது அவனோட சைட் கிக், அப்படி இருக்கும்போது டெக்னைட்டுக்கு இவன் மேல ஒரு கண்ணு இருக்கலாம். அப்போ அவன்
10 வயசா இருந்தான் இவர் கூட இருக்கும்போது. அதனால இவர் எதுவும் பண்ணாமே இருக்கலாம் இல்லையா? ஓ அப்படின்ட்டு ஹியூயி ஷாக் ஆகி, ஒருவேளை அவரு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவ்வளவு நாளா இருந்திருந்து இப்ப அவன் வேற ஒருத்தவன் கூட பழகுறான்னு தெரிஞ்சதுனால, அடக்கடவுளே, ட்ரேக்கோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஸ்டீஃபனை ஸ்விங்விங்க பாக்குறதுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். அதுவும் அவன் ட்ரேக்கை என்ன விட்டுட்டு போ அப்படின்றதுக்காக தான். அப்ப அவன் ட்ரை பண்ணல அப்படின்னா, நீ சொல்றது கரெக்டான பாயிண்ட் மேட். நாம திருப்பி போய் இந்த டெக்னைட்டை பார்த்தே ஆகணும். ஏன்னா அவன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன நம்ம மறுபடியும் போறோமா? அவன் வீடு ஃபுல்லா இவ்வளவு பெரிய கன் எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா? திருப்பி போறோம்னு சொன்னீங்க. அவன் இந்த வாட்டி நம்மள சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும்? நீ போன வாட்டி போயிட்டு நிறைய வாட்டர் ஃபால் வேற விட்டு வந்திருக்க. அந்த மலையில அவன் இன்னும் நனைஞ்சுக்கிட்டே கூட இருக்கலாம். ஹியூயி சிரிக்க, வேற டெக்னிக்கலா பேசணும்னா அவன் ஒன்னும் ஒரு சூப் கிடையாது. அவன் சூட்டை மட்டும் அவன் உடம்புல இருந்து பிரிச்சுட்டா அவனை தூக்கி போட்டு நானே மிதிப்பேன். ஏன்னா அவன் ஒரு சூப் கிடையாதா? ஆமா, அவன் எப்பயுமே இந்த காம்பவுண்ட் வி எல்லாம் எடுத்தது இல்ல. இங்க இருக்கிற நிறைய பேர், அதாவது நிறைய சூப்ஸ், இவங்க எல்லாருமே தன்னோட பாடிய கெமிஸ்ட்ரியாவோ இல்ல ஆக்சிடென்டலாவோ ஏன் சர்ஜிக்கலா கூட என்ஹான்ஸ் பண்ணி சூப்ஸா மாறி இருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த முண்டை பாப்குலா கூட. ஆனா இவன் அந்த கூட்டத்துல சேர மாட்டான். ஏன்னா இவன் பிறந்ததுல இருந்தே பணக்காரன். அதனால இவனோட எல்லா பிரச்சனைக்கும் பணம் மட்டும்தான் சொல்யூஷன் நம்புறவன். இந்த மாதிரி ஒரு சூப்பர் சூட்டை யாராவது இவனுக்கு தயாரிச்சு கொடுக்கற வரைக்கும் அதுக்குன்னு இவன் காசு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான். வேற என்ன பண்ணிருப்பான்? அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை கேட்கிற மாதிரி இருக்கு. அவன் வீட்டுல இருக்க நிறைய பொருளை நீ பார்த்தா அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். இங்க பார், அவனோட சூட் அட்லாண்டிக் சிட்டில 3 மணி நேரம் தண்ணிக்குள்ளேயே கடந்தாலும் ஒன்னும் ஆகாது. அவன் உடம்புக்குள்ள தண்ணியும் ஏறாது, அவன் உடம்பு சாகவும் மாட்டான். அவனோட சூட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அதுல இருந்து அவனை பிரிச்சுட்டோம், அந்த சூட்டை கொண்டு போய் மியூசியம்லயே மாட்டிடலாம். சரி, அவன் அந்த சூட்ல இருந்து நம்ம பிரிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம அவனை என்ன பண்ண போறோம்? ஐ மீன், அவனால உண்மையிலே எதுவும் பண்ண முடியாதுன்றது நமக்கு நல்லா தெரியுமா? ஏன்னா அவன் சூப்பர்லன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவன் இடையில ஏதாவது காம்பவுண்ட் வி எடுத்திருந்தா, ஒருவேளை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவன் கிட்ட நம்ம கொஞ்சம் பேசி பார்ப்போம். சரியா? வாய்க்கு வாய் பேசுவோம். அவன் ரொம்ப துள்ளான் அப்படின்னா, என் வாய் பேசாது கை தான் பேசும்னு அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஓ அப்படின்றான் ஹியூயி. உடனே, நான் சொல்றது உனக்கு நம்புற மாதிரி இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு மேட், ஆரம்பம் எப்பயுமே சொதப்பலா இருக்கலாம், அது என்னைக்குமே தப்பு இல்ல. ஆனா முடிவு கரெக்டா இருக்கணும். அதுக்காக ஒன்ன சண்டை போடலாம் சொல்ல மாட்டேன் மேட். நீ ஃப்ரீயா விட. அடிக்கிறது எப்பயுமே அண்ணன் தம்பியோட பழக்கம் தான். நோ எக்ஸப்ஷன்ஸ். ஓகே? இப்போ நடக்கிறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு புரியுது. ஆனா வேற வழி இல்ல. கொஞ்ச நாள்ல நீ இத பழகிக்க தான் போற மேட் அப்படின்னு இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்க, அங்க டெக்னைட் வீட்டுக்கு பூச்சர் ஹியூயியும் டெக்னைட்டுக்கே தெரியாம உள்ள போயிடுறாங்க. அங்க பக்கத்துல இருக்க பொருளெல்லாம் எடுத்து போட்டு கோவத்துல உடச்சிக்கிட்டு இருக்கான் டெக்னைட். முட்டாப்பைய எல்லாத்தையும் சொல்லிட்டான். எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் அவனை அனுப்புனேன். அந்த பொறம்போக்கு என் கையாலேயே நான் கொல்லாம விட மாட்டேன். அந்த லூசுக்கு முட்டை என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான். நான் தான் தெளிவா தானே சொன்னேன் அவனை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு. வேலையை விட்டு போனா சரின்னு சொல்லுங்க. கடைசிக்கு என் மான மரியாதையை கெடுத்துட்டானே முட்டா புன்னகை அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க, பக்கத்துல ஈவினிங் காண்ட் அப்படின்ட்டு அந்த புச்சர் உட்கார்றாரு. நீ என்ன பண்றீங்க? ஏய், நீ எப்படியும் திருப்பி வந்து எங்களுக்கு கதவு திறந்து விட மாட்டேன்னு எங்களுக்கு தெரியல, அதனாலதான் நாங்களே உள்ள வந்துட்டோம். என்ன நீ வந்திருக்கியா? What the fuck is happening here அப்படின்னு அவன் கத்துறான். இப்பதான் நீ கரெக்டா கேட்டிருக்க. சரி, இந்த ஸ்டீஃபன் ரூபன்ஸ்டனை பத்தி உனக்கு தெரிஞ்சத மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றியா? நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு அவன் சொல்ல, ஓ கம் ஆன் லேட், நம்ம இத பேச்சுவார்த்தையாவே முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். உனக்கு அப்படி தோணலையா அப்படின்னு அவன் சொல்ல, எனக்கும் முடிச்சிட்டு பேசலாம்னு தான் தோணுது அப்படின்றான். பார்த்தா அவனோட சூட் ஆர்மர்ல இருந்து இவங்க 2 பேரையும் டார்கெட் வைக்கிறான். அப்படி அவன் டார்கெட் வச்சு எய்ம் பண்ணி அடிக்க போகும்போது டக்குன்னு அவன் முன்னாடி ஒருத்தி வந்து நின்றான். ப்ராக்சிமிட்டி அலர்ட் அப்படின்னு அவன் சிஸ்டம் கத்துது. என்னன்னு பார்த்தா அவன் உடம்புல உள்ள இரும்பெல்லாம் அவ விட்ட ஒரு பஞ்சில தெரிச்சிருது. எல்லாம் செதிலா கீழே விழுந்து கிடக்கு. இப்போ உனக்கு எப்படி இருக்குடா புண்ணாக்கு அப்படின்னு புச்சர் கேக்குறாரு. அடிபட்டு அங்க விழுந்து கிடந்த டெக்னைட், நான் அவனை கொல்லல, நான் அவனை பார்த்தது கூட இல்ல, நீ போய் சொல்ற, நீ ஸ்டீஃபனையும் ஸ்விங்விங்கையும் ஒன்னா பார்த்ததுனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹியூயி சொல்றான். ஆமா, அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க என்ன அடிச்சு என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு வேண்டியதை நான் சொல்றேன். ஆனா இது உண்மை இல்ல. நீ தான் சொன்னிய ஸ்விங்விங் கேன்னு. ஆமா நான் சொன்னேன், ஆனா அதுக்காக அவன் ஸ்ட்ரைட்ன்றது எனக்கு தெரியாத வரைக்கும் தான் அப்படின்னு அவன் புலம்ப. உடனே புச்சர், சரி இப்பயாவது அவன் எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். நான் சொல்லணும்னு நினைச்சா கூட உன்னோட இந்த திமிரு பிடிச்ச ஆட்டிடியூட் என் மண்டைக்குள்ள கொடைஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் ஏன் சொல்லி உனக்கு ஈஸி ஆக்கணும் அப்படின்னு அவன் எரிச்சல்ல புச்சர் மேல விழுறான்.
ஏன்னா மயிறு ஸ்விங்விங் எங்கன்னு இருக்குன்னு சொன்னாதான் உன்னால இங்க உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹியூயி மிரட்டுறாங்க. ஓ கடவுளே அப்படின்றான். எனக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதாவது டப்புன்னு பார்த்தா டப்புன்னு தம்பி எந்திரிச்சு நின்றுவான். எந்திரிச்ச தம்பிய தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடும். அதனால அடிக்கடி அவனுக்கு இந்த பாம்பு புத்த மட்டும் காமிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றான். அப்படி ஒரு நாள் தான் ஸ்விங்விங் கூடயும் நடந்துருச்சு. ஆனா அவன் அத சவன் கிட்ட போய் சொல்றேன்னு என்ன மிரட்டுறான். என்னால அதை பார்த்துக்கிட்டு எப்படியே சும்மா இருக்க முடியும் சொல்லுங்க? அப்போ நீதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒத்துக்கிறியா அப்படின்றாரு புச்சர். ஆமா, எல்லாமே இந்த ஸ்விங்விங் என்னோட சைட் கிக்கா இருக்கும் போது எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? அந்த நாள் அவ்வளவு அமைதியா இருந்துச்சு. அப்போ நாங்கெல்லாம் ஒரே கூட்டம் டேலோன்ஸ் சொல்லிட்டு இந்த உலகத்துல அது குறிப்பா இந்த ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்க தான் எதிர்த்து நின்னு நியாயத்தை வழங்குவோம். அப்போ லாடியோ தான் என்னோட ஸ்விங்விங்கா இருந்தான். அப்படி இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா சில வருஷங்களுக்கு அப்புறம் ஒருத்தி வந்தா. அவ நல்லவளா கெட்டவளான்னு இப்போயும் கேட்டாலும் என்கிட்ட பதில் இல்ல. ஆனா அவ எங்க டீமுக்குள்ள வந்தா. என்னோட டெக்னைட் கேவுக்குள்ள வந்தா. அவ தான் சொன்னா, நீ ஏன் இந்த ஸ்விங்விங் கூடயே சுத்திக்கிட்டு இருக்க? அவன் நினைப்போட ஏன் சுத்திக்கிட்டு இருக்க? நீ பேசாம அவனுக்கு போன் பண்ணி ஒரு ரீயூனியனுக்கு அரேஞ்ச் பண்ணு. திருப்பி அவனை பார்த்தனா நீ சந்தோஷப்படுவல அப்படின்னு சொன்னான். சரி, அவ சொன்னதும் கரெக்டா இருக்கேன். நானும் கூப்பிட்டேன். அவனை மட்டும் கூப்பிட்டா சந்தேகமா இருக்குமே எல்லாரையும் கூப்பிட்டேன். ஒரு கிரேசியா இருந்துச்சு அந்த நைட்டே. ரொம்ப ஜாலியா பேசிச்சு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தோம். அப்போ ஸ்விங்விங் அங்க வந்திருந்தான். அவன்கிட்ட உண்மையில சொல்றதுக்கு நிறைய கதைகள் இருந்துச்சு. அவன் பாட்டு பேச 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 நாங்க எல்லாம் அவனை வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவ்வளவு நல்லா போனுச்சு அந்த நாளே. நாங்க நிறைய ஒயின் குடிச்சோம். அதனால அதாவது எந்த அளவுக்குன்னா தலகால் புரியாத அளவுக்கு குடிச்சோம். பாட்டில் மேல பாட்டில் மேல பாட்டில் மேல பாட்டிலா குடிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ அங்க இருந்தவ ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட ஆரம்பிச்சா. சரி, அவங்க தான் பண்றாங்கன்னு நான் ஒதுங்கி போலான்னு பார்த்தேன். அவ என்னையும் விட்டு வைக்கல. இதெல்லாம் அவன் சீரியஸா சொல்லிட்டு இருக்கும்போது புச்சர் வாயை பத்திட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னால நம்பவே முடியல அங்க என்ன நடந்துச்சுன்றத. எனக்கு தோணுதெல்லாம் அவன் முகத்தை பார்க்க கூடாது, அவன் முகத்தை பார்க்க கூடாது, அவன் முகத்தை பார்க்க கூடாதுன்றதுதான். பண்ணு பண்ணு, இன்னும் வேகமா பண்ணு, நல்லா அப்படிதான் பண்ணணும், பண்ணு, சூப்பரா பண்றீங்க, அப்படியே பண்ணு, இதுக்கப்புறம் எல்லாம் மஜாதான். இதோட இந்த இஷ்யூ முடிக்கிறாங்க. போன இஷ்யூல அவன்கிட்ட பேசி எல்லாத்தையும் கறந்ததுக்கு அப்புறம் நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க, அதுக்கு உன்னை நாங்க பாராட்டியே ஆகணும். சரி, நாங்க வந்த வழியை பார்த்துட்டு கிளம்புறோம், அப்புறம் பாக்கலாம்டா மயிராண்டி அப்படின்ட்டு புச்சர் கிளம்புறாரு. டெக்னைட் என்ன? என்னோட பேரு டெக்னைட், அதுதான் என்னோட பேரு. அதுக்கு நாங்க என்னடா பண்ணணும், கிளம்புடா அப்படின்ட்டு அந்த பாய்ஸ் டீம் அங்க இருந்து கிளம்புறாங்க. மூஞ்சில ரத்தம்லாம் வலியுது, மூக்கு உடஞ்சிருக்கு. அங்க இருந்து அவன் எந்திரிச்சு உட்காந்து ஓ ஷிட் அப்படின்றான். அந்த ரூம்ல இருந்து வெளில வந்த புச்சர் ஒரு வழியா ஸ்விங்விங்க பத்தி அவன் சொல்லிட்டான். இப்போ அவனும் இவனும் இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து பண்ண சம்பவத்தை இந்த இடத்துல தான் பண்ணிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவன் ரொம்ப செக்ஸ் அடிக்டா மாறி இருக்கான்னு நான் நினைக்கிறேன். உனக்கு என்ன தோணுது? எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் யோசிச்சு பாக்குற அளவுக்கு எனக்கு பெருசா ஐடியா இல்ல அப்படின்னு ஹியூயி சொல்றான். ஏய் ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டெக்னைட்டு தேவையில்லாம இவ்வளவு அடிக்ட் ஆனதுக்கு காரணம் மேபி அவன் 3 பேரோட பண்ணதா கூட இருக்கலாம். ஆனா அவன் ஏன் இவ்வளவு அடிக்ட் ஆனான்றதுல தெரியல. அப்படி அதுல என்ன அவன் பெரிய சொகத்தை கண்டுட்டான்றது எனக்கு புரியல. அது முக்கியம் இல்ல அப்படின்னு ஹியூயி சொல்லிட்டு, இங்க பாருங்க, மக்களுக்கு தன்னை கேவா காட்டிக்கிறதுல ஒரு பெருமை இருக்கு. ஆனா அதுல இருந்து நம்ம கடந்து போங்கன்னு சொல்றோம். அதை சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் ஏத்துக்கிறாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. பிளா பிளா வாட் எவர், அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறவங்க தன்னை கே பீப்புளா காமிச்சுக்கிட்டு கே பீப்புளும் ஒரு புத்திசாலி தான் ஒரு ஐடியாலஜிய இங்க பதிக்க ட்ரை பண்றாங்க. அதை மட்டும் தான் நாம கவனிக்கணும். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்விங்விங்க்கு என்ன ஆனிச்சுன்றதுல நமக்கு இன்னும் சரியான க்ளூ கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவனோட மோட்டிவ் என்ன, அவன் செஞ்சிருக்கிறது என்னன்றதுல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோமோ அதே தான் டெக்னைட்டும் பண்ணிருக்கான். நம்மளும் அந்த ஹெட்லைன்ஸை பார்த்தோம். சோ அவனும் பார்த்திருப்பான். எனக்கு என்னமோ இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்ல வருதுன்னு தோணுது. ஆனா அவன் என்ன பண்ணுவான்றது நமக்கு எப்படி தெரியும் மேட் அப்படின்னு புச்சர் சொல்ல, எனக்கு என்னமோ நம்ம சரியான ஆளை தான் தேடி போறோம்னு தோணுது. நீ மோட்டிவ்ல சொன்ன, அப்போ நீ என்ன நினைக்கிற மேட்? இந்த ஸ்விங்விங் தான் ஸ்டீஃபன் ரூபன்ஸ்டைனை கொன்றுப்பான்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். பரவாயில்லோடு, நம்ம கிட்ட தான் அவனோட அட்ரஸ் இருக்குல்ல. அந்த மயிராண்டிய நேரா பார்த்து வாயிலே 4 குத்துனா உண்மையை வளரிட போறோம். வேற என்ன இருக்கு? நீங்க சொல்றது கரெக்ட் தான் புச்சர், வாங்க போலாம் அப்படின்ட்டு அவங்க ஸ்விங்விங்கோட அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல ஸ்விங்விங் உள்ள வர, ஹேய் நீங்களா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட அபார்ட்மெண்ட்ல? சரி, இந்த ஸ்டீஃபன் ரூபன்ஸ்டைனுக்கு என்னாச்சுன்றத கொஞ்சம் விலாவரியா சொல்றியா? ஹேய், நான் நீங்க யாருன்னு கேட்டேன். நீங்க என்ன போலீஸா? அப்படி போலீஸா இருந்தா மரியாதையா உங்களோட ஐடியா என்கிட்ட காட்டுங்க. எங்க பாடுறா, பெரிய மயிருன்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான் ஹியூயி. இவன் சொன்ன மாதிரியே அந்த டெக்னைட் சொன்ன
மாதிரி அவன் பெரிய மயிறு தான் போல, ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கான் பெரிய ப்ரொஃபஷனல் மாதிரி. எங்க பாரு ஸ்டீஃபன், நீ ட்ரெஸ் மாத்துறதுக்கு கம்யூனிட்டி மீட்டிங்ஸ்ல இருந்து கிளம்புனன்றது தெரியும், அது வரைக்கும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்றதும் தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத மரியாதை ஓவாயில நீயே சொல்லிரு அப்படின்னு ஹியூயி கத்துறான். இங்க பாருங்க, எனக்கு ஸ்டீஃபன்றது யாருன்னே தெரியல, நீங்க வேற எந்த பேர் சொன்னாலும் எனக்கு தெரியல, நீங்க ஒழுங்கா இப்ப உங்களோட ஐடியா காட்டல அப்படின்னா நான் போலீஸ்க்கு தான் போன் பண்ணணும் அப்படின்றான். இங்க போடுற புடுங்கி, நான் சொல்றத முழுசா கேளு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தவனோட உடம்பு ரோட்ல அனாத பணமா விழுந்து கிடந்துச்சு. அவன் சாகும் போது அவனோட முகத்துல பயம் இல்ல, பதட்டம் இல்ல, குழப்பம் மட்டும்தான் இருந்துச்சு. குழப்பம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த ரூம்ல இருக்கிற ஒருத்தவன் தான்றது எனக்கு தெரியும். சோ மரியாதையா நீ உண்மைய உன் வாயால சொல்லல அப்படின்னா நான் அடிச்சு உன் மூஞ்சு முகரையெல்லாம் உடைச்சுதான் அந்த உண்மைய வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு ஹியூயி பயங்கர ஹீரோயிட்டிக்கா பேசுறாருங்க. அப்படி அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே பலார்னு அவன் வச்சிருந்த ஜிம் பேக்லால ஹியூயிக்கு மூஞ்சிலே ஒன்னு கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் அப்படியே தப்பிச்சு மாடிக்கு வர்றான். அட கடவுளே, அவன் தப்பிச்சு போறான், அவனை புடிங்க அப்படின்னு ஹியூயி கத்த. நீ அவன் பின்னாடியே போ, நான் சைட்ல மேல லேடர்ல ஏறி வந்து அவனை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பூச்சர் ஜன்னல் வழியா ஓபன் பண்ணிட்டு இங்கிட்டு வராரு. பார்த்தா இங்கிட்டு ஜன்னல் உடஞ்சிருக்கு. ஹியூயிக்கு ஜன்னல் உடஞ்சிருக்கு, அதனால நீ தான் அவனை தனியா சமாளிக்கணும், பாத்துக்கோ அப்படின்றாரு. யோ மனசாட்சியே இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி ஹியூயி பார்த்துட்டு மேல வேகமா ஓடி போனா அவன் சூட்டை போட்டுட்டு பறக்கிறதுக்கு தயாரா இருக்கான். அவனை பாஞ்சி புடிச்சிட்டு 2 பேரும் கீழே விழுகுறாங்க. 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அவன் மேல ஏறி உக்காந்துட்டு ஹியூயி கடைசியா மூஞ்சிலே பொலுக்கு பொலுக்கு 4 குத்துறான். அவனை அடிச்சே கொன்றாதரா, நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றாரு புச்சர். ஆனா அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அடிச்சு மூஞ்சு முகரையெல்லாம் கிழிக்கிறான். கிட்டத்தட்ட மூக்குல இருந்து ரத்தமா ஊத்துதுன்னே சொல்லலாம். உடனே அவசரமா மேல புச்சர் ஏறி ஓடி வராரு. வந்து பார்த்துட்டு நைஸ் ஒன் மை சான், பரவாயில்ல தூக்கி போட்டு நல்லா மிதிச்சு வச்சிருக்க அப்படின்ட்டு அவனை பார்த்தா அவனோட கண்ணாடிக்கு நடிலாம் உடஞ்சு ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். எப்பயாவது உண்மையை சொல்ல போறியா இல்ல மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போகணுமா அப்படின்னு கேட்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அவன் என்ன பார்த்து ஓடி வந்துகிட்டே இருந்தான். அந்த மோட்டலோட 9வது மாடி ரூஃப்ல நான் இருக்கும் போது என்னோட மாஸ்க நான் கழட்டினேன். அதை அவன் பார்த்துட்டான். அது ஒன்னும் பெரிய தப்பு இல்ல. ஐ மீன் அவன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தான்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி என்னோட ஐடென்டிட்டியை நிறைய பேர் பார்த்திருக்காங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா அவனோட ஃபேன் சொல்லிக்கிட்டு என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான். சரி அவன் கிட்ட கொஞ்சம் பேசலான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஒரு சரியான கேத்தா இல்லைன்றது. அவன் பார்க்க சின்ன பையனா இருந்தான். அவன் வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டேன்னு வேற சொன்னான். சரி அவன் கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்படி நாங்க பேசும்போது அவனுக்கு ஒருத்தவங்க மேல ஆசை இருக்கிறதாவும் அவங்க கூட செம்மையா செய்யணும்னு வேற என்கிட்ட சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், முதல்ல உனக்கு என்ன தோணுது அப்படின்றத நீ தெளிவா முதல்ல நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட உன் மனசுல பட்டதை சொல்லு அப்படின்னு. ஆனா அவனுக்கு பயமா இருக்கணும், இதை நான் சொன்னா அவங்க என்ன எப்படி பாப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான். கவலைப்படாத, கண்டிப்பா அவங்க உன்னை நல்ல விதமா தான் பாப்பாங்க, உன் மனசுல என்ன படுதோ அதை அவங்க கிட்ட சொல்லு. சரி யார் அவங்க அப்படின்னு நான் கேட்கும் போது அது நீங்க தான் அப்படின்ட்டான். என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படின்னு அவன் சொன்னோன்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் உடனே உட்கார்ந்து இடத்துல இருந்து எந்திரிச்சிட்டேன். உடனே அவன் கையை பிடிச்சுக்கிட்டு என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். டேய் கைய விடுறா பாடுன்னு திட்டிட்டு நான் அவனை அப்படியே கையை தாங்க உதறினேன். அவன் அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துட்டான். ஸ்விங் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அப்படின்னு ஹியூயி கேக்குறான். இங்க பாருங்க, அது ஒரு ஆக்சிடென்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் எட்ஜில் இருந்தன்றது எனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொல்ல, எல்லாரும் மாதிரிதான் இவனும் அதே சூப்ஸ் மாதிரி தப்பு பண்ண வேண்டியது, அங்கிருந்து தப்பிச்சு போக வேண்டியது, இவனுங்களுக்கு பொழப்பே இதுதான்ப்பா அப்படின்றான் புச்சர். சரி அவன் அப்படி சொன்னா நீ ஏன் இவ்வளவு பயந்து போன? ஏன்னா நீ கே கூட ஆளுங்க கூட தானே இருந்த, அப்படி என்ன உனக்கு ஒரு கூச்ச நாச்சமா இருந்துச்சு? அது நான் கிடையாது, அது ஸ்விங். இங்க பாருங்க, நான் வேற ஸ்விங் வேற. அவன் கிட்ட ஒரு ஜெட் பேக் இருக்கு, அவன் கிட்ட ஒரு ஆர்மர் இருக்கு, அவன் சூட்டுக்குள்ள மாஸ்க்குள்ள வேற ஒரு ஆளு, மாஸ்க் இல்லாம சூட் இல்லாம வேற ஒரு ஆள். நான் இந்த அம்பி அன்னியன் மாதிரி சொல்றாங்க. அவன் அந்த பொடி பையன் என் கிட்ட வந்துட்டு என் மூஞ்ச ஒரு மாதிரி பார்த்து கிட்ட நெருக்கி வந்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. நான் அவன் கிடையாது. அதனால நான் இங்க பாருங்க, இப்படிலாம் சுத்தணும்னு எனக்கு என்ன ஆசைன்னு நினைக்கிறீங்களா? இந்த வாட் அமெரிக்கா சொன்னதுனாலதான் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் காமிக் புக்குக்காக. நான் உண்மையிலே நான் இப்படிப்பட்ட ஒருத்தவன் கிடையாதுங்க. இந்த உலகத்தை நம்ப வைக்கிறதுக்காக நான் இப்படிப்பட்ட ஒருத்தனா சுத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஒரு கே சூப்பர் ஹீரோவா அவங்க எதிர்பார்க்கறாங்க, அத நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
அவ்வளவுதான். எனக்கும் இதுக்குமான சம்பந்தம் இது மட்டும்தான். தயவு செஞ்சு அந்த பிச்சைக்கார பசங்களோட என்ன கம்பேர் பண்ணாதீங்க. நான் அவனுங்கள மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு இவன் சொல்ல, வெல் நீ சொல்றது எங்களுக்கு புரியுது மெய்ட். சரி இப்ப கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்றாரு புச்சர். என்ன எந்தரா புடுங்கி உன்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு அவர் திட்ட எந்திரிக்கணும். இங்க பார், நீ இவ்வளவு நாள் தப்பு பண்ணிருக்க எனக்கு புரியுது. ஆனா இது நீ தெரிஞ்சு பண்ணலன்றது நீ உணர்ந்துட்ட, அதுவும் எனக்கு புரியுது. ஆனா இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். இங்க பார், நீ உன்னோட வாழ்க்கையில பெஸ்ட் டைம்ல இருந்துட்டு இருக்க. அங்க புலம்பிக்கிட்டு இருக்கான் டெக் நைட். அவனை பே பேக் டீம்ல இருந்து தூக்க போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆளை தேடுவாங்க. சோ அந்த இடத்துக்கு நீ பர்ஃபெக்ட்டா பொருந்துவ. நாளை பின்ன நீ அந்த இடத்துல போய் உக்காந்ததுக்கு அப்புறம் பெரிய மயிறு மாதிரி நடந்துக்கிறத முதல்ல நிறுத்து. அதே மாதிரி அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது அப்பப்போ நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுனாலும் உன்னோட மேட்ரு வெளில லீக் ஆயிடும்ன்றத நீ என்னைக்கு மறக்க கூடாது. அண்ட் நீ இத ஸ்டீஃபன் ரூபன்ஸ்டைனுக்காக செய்யற கடைசி அஞ்சலியா நினைச்சுக்கோ. புரியுதா? உனக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல? எங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா நான் சொல்லி அனுப்புறேன். புரியுதா? நீங்க சொன்னது எனக்கு புரியுது. நல்லது, அப்ப மூட்டை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போய் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹியூயி தான் மனசுல பட்டதெல்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறான். கடவுளே, என்ன விட்டீங்கன்னா நான் போய் ஒரு வாரத்துக்கு படுத்து தூங்குவேன். என்னால முடியல, அவ்வளவு டயர்டா இருக்கு. ஓ, அப்போ உனக்கு பசிக்கலையா? சரி, அந்த புடுங்கி மாவனை நான் சும்மா விட்டேன்றது உனக்கு ஆச்சரியமா இல்ல? இல்ல, கண்டிப்பா இல்ல. இங்க பாருங்க, நீங்க ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுட்டு தான் அவனை சும்மா விட்டுருக்கீங்க. கண்டிப்பா அவனோட வாழ்க்கை இதுக்கப்புறம் நரகமா நீங்க மாத்துவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப ஏதோ ஒரு காரியம் உங்களால அவனால உங்களுக்கு ஆக வேண்டியது இருக்கு. சோ அதனாலதான் நீங்க அவனை லைட்டா விட்டுருக்கீங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகத்துல இவ்வளவு கேவலமான அருவருக்கத்தக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்காக நம்ம நீதி வேணும்னு கூட யார்கிட்டயும் போய் நிக்க முடியல. அப்படியே நின்னாலும் அந்த நீதி நமக்கு கிடைக்காதுன்றதுதான் எனக்கு ரொம்ப கொடுமையாவும் மன உளைச்சலையும் கொடுக்குது மிஸ்டர் புச்சர். இங்க பாருங்க, நம்ம இதெல்லாம் எதிர்த்து நிக்கலாம். ஆனா எத்தனை நாளைக்கு இந்த சூப்ஸை எதிர்த்து நம்ம போராட போறோம்ன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த லெஜண்ட், அவரு தன்னோட சிஸ்டரை கொன்னது யாரு, தன்னோட சிஸ்டரோட பேரனை கொன்னது யாருன்றதுக்காக அவ்வளவு மன உளைச்சலோட தேடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்படின்னு இவன் பேசும்போது குறுக்க பூந்த புச்சர், லெஜண்டுக்கு ஒன்னும் சிஸ்டர் இல்ல. ஹியூயி உடனே ஷாக் ஆகி, என்ன சொல்றீங்க அப்படின்னா அப்படின்னு அவன் கேட்க, அவருக்கு ஒரே ஒரு பையன் தான். அந்த ஒரு பையனை பத்தி தான் அவர் சொல்லிருக்காரு மேட். எனக்கு ஒன்னும் சரியா தெரியாது அவரை பத்தி. மேபி அவரு இந்த கதைய உண்மையிலே சூப்ஸுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கறாங்க அப்படின்றத வச்சு அவர் எழுத ட்ரை பண்றாரா, இல்ல என்ன நினைக்கிறாருன்றது உண்மையிலே அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் ஒரு லெஜண்ட். எப்பயுமே தன்னோட லெஜண்ட் தனக்கு என்ன தோணுதுன்றத தனக்குள்ளே தான் வச்சுப்பாங்க. மேபி அவரு நம்மள இந்த காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம். இது மூலமா நல்லது நடக்கும்னு அவர் நினைச்சிருக்கலாம். எனக்கு இப்போதைக்கு அவ்வளவுதான் தோணுது, இதுக்கு மேல எதுவும் தோணல. ஆனா இன்னொரு விஷயம் கவனிச்சியா, நாம சரியான புறம்போக்கு புடிச்சு அவன் கிட்ட இருந்து உண்மையா வாங்கியிருக்கோம். அது எந்த அளவுக்கு நல்ல விஷயம் அதை கவனிச்சு பாரு ஹியூயி. அப்புறம் நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும், நீ ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்க. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செஞ்சு இந்த கேஸை நீ ஒரு டிடெக்டிவ் ஹேண்டில் பண்ண, ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல முக்கியமான பாயிண்ட் லீட் பண்ணி நமக்கு இதுல நல்ல எண்ட் ரிசல்ட் கொடுத்திருக்க. இது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஹியூயி. சோ அதனால இன்னைக்கு நம்ம சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்டுக்கு நான் தான் பே பண்ண போறேன். சோ சந்தோஷமா சாப்பிடு அப்படின்ற அருபுச்சு. அப்புறம் ஒரு பார்க்ல ஹியூயி அந்த பார்டெண்டரை கூப்பிட்டு பேசுறான். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ஸ்விங்விங்கா? ஆமா, நீ இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் உன்கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றேன். இங்க பாரு, இங்க நடந்ததை நான் வெளியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் உனக்காக சொல்றேன். ஆனா அவரு சண்டை போட்டு சாகலையா? ஏதோ ஒரு சூப்பர் வில்லன் கிட்ட சண்டை போட்டு அவர் செத்துட்டாருன்ற மாதிரில நியூஸ்ல வந்துச்சு போன வாரம். நீங்க அதை பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு அவர் சொல்ல, இங்க பாரு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் பறந்துகிட்டு இருக்கும் போது அவரோட ஜெட் பேக் ஃபெயிலியர் ஆகி அங்க இருந்து கீழே விழுந்துதான் அவருக்கு இப்படி ஆயிருக்கு. அதனாலதான் இத மக்கள் கிட்ட உண்மையா சொன்னா மக்கள் பேனிக் ஆவாங்கன்றத மறைச்சிருக்காங்க. மத்தபடி இதுல வேற எதுவும் இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, பரவாயில்ல, இதனால யாருக்கும் நீதி கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அதே சமயம் இதுக்கப்புறம் இதுல எந்த மர்மமும் இல்ல, அதுவும் ரொம்ப நல்லதுதான். வெல், நீங்க உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் கான்ஸ்டபிள் கேம்ஃபல் அப்படின்னு அவன் சொல்ல, ஹேய் அது மேக்ஸ் தானே அப்படின்னு அவன் சொல்ல, அங்க பார்த்தா மேக்ஸ் ஓரமா நின்னுட்டு இருக்கான். ஓ, இந்த புறம்போக்கே நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கானா? இவனை விட்டுட்டு நான் கொஞ்சம் நிம்மதியா வாழலான்னு பார்த்தா என்னால முடியல மிஸ்டர் கேம்ஃபல் அப்படின்னு அவன் சொல்ல, ஹேய் இங்க பாரு, உண்மையிலே ஸ்விங்விங்க்கு என்ன ஆச்சுன்றது இப்போ உனக்கு தெரியும். இதுக்கு காரணம் மேக்ஸ் இல்லன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இதுக்கு உண்மையிலே வேற யாருமே காரணம் இல்ல. சோ நீ ஏன் மேக்ஸ் கிட்ட இவ்வளவு கடினமா நடந்துக்கிற அப்படின்னு ஹியூயி கேட்க, அவன் கேட்டுட்டு அவன் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்புறம் அந்த பார்டெண்டர் உட்காந்துருக்க அமைதியா அவன் கிட்ட பக்கத்திலே வந்து உட்காந்துட்டு இந்த மேக்ஸ் அழுகுறான். அது தூரத்துல இருந்து பார்த்த ஹியூயி, ஓ காதல் கதை இப்படியும் இருக்கலாம் போலயே அப்படின்றான். அப்படியே சொல்லிட்டு அவன் பாய்ஸ் டீமுக்குள்ள வரும்போது புச்சரை பாக்குறான். புச்சர் ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, ரெண்டு பேரும் காதல்ல விழுந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்
அப்படின்னு அவன் புச்சர் நியூஸ் பேப்பரை பார்த்து படிக்கும் போது இங்கிட்ட எம்எம்மும் ஹியூயும் திரும்பி ஒரு முறைக்கிறாங்க. நான் என்னப்பா தப்பா சொன்னேன் அப்படின்ற மாதிரி புச்சர் பாக்குறான். அப்படியே கட் பண்ணா ரோட்ல டெக் நைட் நடந்து போயிட்டு இருக்கான். ரொம்ப மனசுக்குள்ள குழப்பத்தோடையும் கன்ஃபியூஷனோடையும் நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், நான் தான் டெக் நைட் அப்படின்னு இருந்தேன். இப்ப நான் யாரும் சாதாரண ரோட்ல போற ஒருத்தனா இருக்கேன். என் வாழ்க்கை இப்படி ஒரே நாள்ல மாறும் நான் நினைக்கலையே அப்படின்னு அவன் கத்தும் போது ரோட்ல ஒருத்தவன் பார்த்துட்டு இவனை அசிங்கமா திட்டுறான். நம்ம இதை கண்டுக்க கூடாது அப்படின்னு அவன் வேக வேகமா முன்னாடி நடந்து போகும்போது ஒரு அம்மாவும் குழந்தையும் ஒரு கடையில பொருள் ஜாமான் வாங்கிட்டு நிக்கிறாங்க. மேல இருந்து ஒரு பில்டிங் இடிஞ்சு அவங்க தலை மேல அந்த கல் வந்து விழுக போகுது. அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு அவன் உடனே போய் அவங்கள புடிச்சு இழுத்துட்டு போய் அங்கிட்டு தள்ளி விழுகிறான். பார்த்தா அவங்க நின்ன பில்டிங் மேல மிசைல் வந்து லான்ச் ஆகுது. அவன் சுத்தி இருந்த எல்லா பில்டிங் மேலயும் மிசைல் லான்ச் ஆகுது. இத பார்த்தா அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்லுங்க அப்படின்னு அவன் ஷாக் ஆகிறான். அவன் காப்பாத்தின அந்த அம்மா ரொம்ப நன்றி, என் குழந்தைய நீங்க காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. அப்படின்னு அவனோட சூட் போட்டுக்கிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி வானத்துக்கு பறந்து போறான். அப்படி போகும்போது தான் தெரியுது அதெல்லாம் மிசைல்ஸ் இல்ல, அதெல்லாம் ஆஸ்ட்ராய்ட்ஸ். பூமியை நோக்கி சில கற்கள் பறந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு ஒன்னு இருக்கு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற நாசா சயின்டிஸ்ட் எல்லாருமே மிஷன் கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து பதறாங்க. உடனே அவங்க கூட கனெக்ட் ஆன டெக் நைட் இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, இதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேக்குறான். எங்களுக்கும் தெரியல சார், நாங்களும் அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுல இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய கல் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட இந்த ஊரோட பாதியா இருக்கு. அதை தான் எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியல, அதை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் கேட்கும் போது அவன் அதை அமைதியா கேட்டுட்டு அவன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறான். ஜென்டில்மேன், அதுல ஓட்ட எதுவும் இருக்கா அப்படின்றான். ஏன்டா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன கேள்விடா கேக்குறன்ற மாதிரி அவங்க திரும்பி பாக்குறானுங்க. அப்படி ஏதாவது ஓட்ட இருந்துச்சுன்னா ஓட்டக்குள்ள விட்டு ஆட்டிடுவன்ல அப்படின்றான். ஆமா சார், அதோட சவுத் சைட் கார்னர்ல ஒரு பெரிய ஹோல் இருக்கு அப்படின் போது ஓ ரொம்ப நல்லதா போச்சு, நான் அந்த இடத்த தான் ரொம்ப வேகமா நோக்கி போகணும், 10 செகண்ட் தான் இருக்கு அப்படின் போது அவன் அந்த மலையோட ஹோல பாக்குறான். அது கிட்டத்தட்ட பார்க்க என்ன மாதிரி இருக்கணுமோ அதே மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு. 10 செகண்ட் தான் உங்களுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள அது பூமிக்குள்ள வராம தடுத்து நிறுத்தணும், அது உங்களோட பொறுப்பு மிஸ்டர் டெக் நைட் அப்படின்னு மிஷன் கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து சயின்டிஸ்ட் பேசுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு அவன் அங்க இருந்துட்டு அப்படின்ட்டு கத்துறான். அதோட டெக் நைட் பறந்து போய் அந்த பாறை மேல மோதி அவ்வளவுதான் இந்த முடிஞ்சிரும், ஒண்ணுல ரொம்ப பெருசா இருக்கிற ஒரு பூட்ஸ் தான் இது, பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து கத்திக்கிட்டே இருக்கான். அந்த கல் பறந்து வரதையும் அது மேல டெக் நைட் இருக்கிறதையும் பூமியில இருந்து மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாரிஸ்ல இருந்து நல்லது யாராவது அதை தடுத்து நிறுத்துங்க. ஓ அங்க இருக்கிறது டெக் நைட்டா, உண்மையிலேயே ஒரு பெரிய ஹீரோ தான், இவ்வளவு பெரிய கல்ல தடுத்து நிறுத்துறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு போது பார்த்தா இந்தியாவில இருக்கிறவங்க எல்லாம் கேமியா கொடுக்குறாங்க. என்னடா நடக்குது, தாஜ்மஹாலை காட்டுறாங்க பக்கத்திலே, அது டெக் நைட்டா, அவர்கிட்ட சொல்லி அதை தடுத்து நிறுத்துங்க, அவர் அதுக்காக தான் போராடிட்டு இருக்காரு, எனக்கு தெரியுது, அவர் தடுத்து நிறுத்துங்க, தயவு செஞ்சு அதை தடுத்து நிறுத்துங்க மிஸ்டர் டெக் நைட் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்துறானுங்க. உடனே நம்மால ஓ மை காட் அப்படின்றாரு. அதுலயே அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். மொத்த கல்லும் வெடிச்சு செதறுது. அதை பார்த்துட்டு நாசா சயின்டிஸ்ட் எல்லாம் பயங்கரமா கத்துறாங்க. டெக் நைட், நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி, நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு இது தெரிய வரும், நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ தான் அப்படின்ட்டு அவங்க கத்துறாங்க. அதை அமைதியா அந்த டெக் நைட் பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணா ஹியூயும் புச்சரும் பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்த கேஸ நான் கண்டுபிடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அதுவும் குறிப்பா ஒருத்தவனை அடிச்சு அவன் மூஞ்சி முகரைய உடைக்கும் போது அது ஒரு தனி ஃபீல கொடுக்குது மிஸ்டர் புச்சர். திருப்பி இதே மாதிரி நம்ம அடுத்த எப்ப சம்பவம் பண்ண போறோம் அப்படின்னு அவன் கேட்க, கண்டிப்பா குழந்தை ரொம்ப அவசரப்படாத, நாளைக்கே ஒரு சம்பவம் இருக்கு, ஆனா அது இங்க இல்ல, மாஸ்கோல, சோ நம்ம நாளைக்கு அங்க போறோம் அப்படின்றாரு. இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன சம்பவம் பண்ண காத்திருக்காரோ வெயிட்டிங்லயே வெளியேறுதே. இந்த இஷ்யூ ஓபன் பண்ணா ஒரு ஃபிளைட் மாஸ்கோ நோக்கி பறந்து போயிட்டு இருக்கு. உள்ள ஆப்வியஸா நம்ம பாய்ஸ் தான் இருக்காங்க. அங்க ஹியூயை பத்தி புச்சர் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா பண்ணிருக்காரு. இவனுங்க தூங்கும் போது இப்படி கொரட்டா விடுறான், எப்பா எனக்கே இரிட்டேட்டா இருக்கு அப்படின்றான். ஹியூய் அந்த அளவுக்கு மோசமா கொரட்டா விடுறானா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அளவுக்குல ஒண்ணு மோசம் இல்ல, அவன் சும்மா உன்னை கிண்டல் பண்றான், ஆனா நீ பாம்பு போடுற பாரு அதுதான் கொம்மா அப்படின்ற மாதிரி இருக்கு, வேற லெவல், இருந்தாலும் சவுண்ட குறைச்சிக்கோன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. சரி இப்ப நம்ம எங்கதான் போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹியூய்க்கு வெல்கம் டு மாஸ்கோ, இனிமே இங்கதான் ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்றாரு புச்சர். என்னத்த ஆட்டம் ஆரம்பிச்சு எனக்கு இங்க சூத்து குளிருது அப்படின்ற ஹியூய். அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஜெட்டை காட்டுறாங்க. அதுக்குள்ள இருந்து பயங்கரமான சவுண்ட்லாம் வருது. உடனே அந்த ஜெட்டோட பைலட் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன சவுண்டா இருக்கும், ஒருவேளை அவங்க தெரியல ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணலாம், அது நம்ம சிஸ்டத்தோட ஏர்கிராஃப்ட பாதிக்கலாம், நீ என்னன்றத கொஞ்சம் பேசி அவங்க ஆஃப் பண்ணாம அவங்க யூஸ் பண்றாம
அதை ஆஃப் பண்றதுக்கு சொல்லிரு அப்படின்னு சொல்ல அங்கிட்ட ஒரு ஆளை காட்டுறாங்க. அவங்க எதை வச்சு எதை பண்ணணுமோ அதை வச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போன் பண்ணது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி போக அவங்க அசிங்கமா கேட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ போன் பண்ண உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன், ஏன் இந்த பிளைட் அவுட்டே உன்னை தூக்கி விட்டுருவேன் அப்படின்ட்டு போனை வச்சிடறாங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஆளா இருக்காங்களே, யாருன்றத பின்னாடி பாப்போமா. அப்படியே நம்ம பாய்ஸ் டீம் பிளைட்ல இருந்து இறங்கி அந்த ரன்வேல சின்ன பிள்ளைங்க மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. பாலை உருட்டி ஐஸ் பால்ல அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு ஓடியாந்துட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு கார் வருது. அதுல யார் வரான்னு பார்த்தா நம்ம மங்கி. அட அட நம்ம சீரீஸ்ல வந்தாரு ஜோ கெஸ்லர், அவருதான், வேற யாரும் இல்ல. அவர் இங்க வந்துட்டு, ஏய் என்னடா குழந்தை மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வந்து வண்டியில இருங்கடா அப்படின்றாரு. இதோ வரோம், நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போற வழியில புச்சர் சொல்றாரு, உன்னை பார்த்ததுல எனக்கு ஆச்சரியமா இருக்கு மங்கி, நீ என்னடா இங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் டெஸ்க்லயே உட்காந்துருப்பேன் நீ நினைக்கிறியா என்ன, எனக்கும் வெளியூர் போற மிஷன் செய்யற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குப்பா, அது மட்டும் இல்லாம இந்த ஊர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் வேற, சரியாதான் உங்களுக்கும் சுத்தி காட்டலாமே அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ நீ அவ்வளவு நல்லவனா, என்னால நம்ப முடியல, சொல்லு உங்ககிட்ட சொல்றதுக்கு வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு அவன் கேட்க, கண்டிப்பா இருக்கு, இந்த டீனேஜ் நிக்ஸ் கூட நடந்த சண்டைக்கு நீ ஒரு ரிப்போர்ட் கொடுத்த பத்தியா, அதை நம்ம டைரக்டர் ரெய்னர் படிச்சிருக்காங்க. ஓ படிச்சிட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு புச்சர் கலாய்க்க, அவங்க என்கிட்ட சில பல விஷயங்களை சொல்லி அதை உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க, அப்ப சொல்லு அப்படின்றாரு. நீ சொன்ன விஷயத்துல எல்லாமே வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாவும் உன்னோட செயல்பாடுகள் ரொம்ப கம்மியா இருக்கிறதையும் அவங்க கவனிக்கிறாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வாட்டி நிறைய பேசுறதுக்கு ட்ரை பண்ணு, உன் கையை நீட்டுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல சொன்னாங்கப்பா, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல அப்படின்னு ஜோகேஸ்ல சொல்லி முடிக்க, ஓ அவ்வளவுதானா, நான் கூட ஏதாவது பெருசா இருக்குமோன்னு நினைச்சேன், புரிஞ்சிருச்சு, பழகிருச்சு, இதுக்கப்புறம் இது நடக்காது அப்படின்னு புச்சர் சொல்ல, ஆமா அப்படி இருந்துட்டா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு அவன் பின்னாடி திரும்பி ஹியூயை பாக்குறான். பாத்துக்கிட்டே வண்டி ஓட்டும் போது, ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க, நாங்க இங்கேயே இறங்கிக்கிறோம். என்ன இங்கே வா, ஆமா எங்க ஸ்டஃபை மட்டும் ஹோட்டல்ல கொண்டு வந்து வச்சுட்டு நீ கிளம்பலாம், போய் ஆபீஸ் வேலையை விட்டுட்டு லீவ் போட்டு கொஞ்ச நாள் இந்த ஊரை சுத்திட்டு கிளம்பு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு அவனை நக்கல ஒரு கடி கடிச்சிட்டு நம்ம கிளம்பி ஹோட்டலுக்குள்ள வராரு. உள்ள வந்தோடனே ஒருத்தவன், ஹே பில்லி அப்படின்ட்டு கத்துறான், ஹே பாஸ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, டே உன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னு அவன் ரொம்ப கத்திக்கிட்டு எக்ஸைட்மெண்ட்ல வந்து கட்டி பிடிச்சி மேல தூக்குறான், டே விட்றா என்ன ரொம்ப கட்டி பிடிச்சி நெரிச்சிடாத அப்படின்னு போது எல்லாரையும் இன்ட்ரோ கொடுக்குறான், இது மதர்ஸ் மில்க், இது பிரெஞ்ச் மேன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், பாரு ஒரு பொண்ணு கூட வந்திருக்காங்க, பரவாயில்ல எந்த பொண்ணா இருந்தாலும் இனிமே தொட்டு பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா ஏற்கனவே ஒருத்தி தொட்டதுக்கு விரல வெட்டி விட்டு போயிட்டா. அப்புறம் இதான் ஹியூயி, அண்ட் ஹியூயி இதுதான் வெசலி வாட்கின்சன், நாங்க சின்னதா வேசன் கூப்பிடுவோம், நீ அப்படியே கூப்பிடு. ஓ லிட்டில் ஹியூயி, ரஷ்யா கூட வரவேற்கிற என்னோட ஃப்ரெண்ட் பில்லி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். அப்படியா, நிறைய சொல்லியிருக்காரா, நல்ல விஷயம், ஆனா அவரு உங்களை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஓ என்கிட்ட சொல்லலையா, பரவாயில்ல இனிமே சொல்லுவா, அது மட்டும் இல்லாம நீ இங்கே தானே இருக்க போற, நீ என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவ அப்படின்ட்டு இவர் சொல்ல, எல்லாரும் உட்காருங்க, அமைதியா ரிலாக்ஸ் பண்ணுங்க, இனிமே தான் பார்ட்டி ஆரம்பிக்க போகுது. அப்புறம் இந்த பார்ல தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு புலம்புறவனுங்களாம் சூத்த மூட்டு வெளில போங்கடா, இனிமே இந்த பாரு ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் நீ ஒருத்தவங்க மட்டும் இருக்கலாம், எடுபிடிக்காது வேலைக்கு யூஸ் ஆக. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நான் போய் உங்களுக்கு ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன், அண்ட் இந்த நாளோட பெஸ்ட் வாட்காவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் கடகடன் பேசிட்டு உள்ள போக, சரி நாம ஏன் இங்க மாஸ்கோல என்ன பண்ணிருக்கோம், அப்புறம் இந்த ஆள் யாரு ரொம்ப லொடலொடன்னு பேசுறாரு அப்படின்னு ஹியூயி கேட்க, அதுக்கு புச்சர், வெல் அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு சூப், இங்க இருக்கிற சில பல சூப்ஸ் வில்லன்ஸ் தலையை வெடிச்சு சாகடிச்சிருக்கா, எந்த கன்னும் இல்ல, எந்த புல்லட்டும் இல்ல, எந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனும் இல்ல, ஆனா அவங்க எல்லாம் செத்துருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு, யாரு பண்ணா, எதுவுமே ஐடியா இல்ல, எந்த ஒரு புல்லட்டோ எந்த ஒரு வூண்டோ எந்த ஒரு வெப்பனோ இப்ப வரைக்கும் ட்ரேஸ் பண்ணப்படல. சோ அந்த கண்ட், அதாவது அந்த புடுங்கி மாவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி பிடிக்கிறதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கிறோம், புரியுதா அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண, ஓ அப்போ இது ஒரு தடவை தான் நடந்துச்சா, இல்ல அப்படி கண்டிப்பா இல்ல, ஏற்கனவே நடந்திருக்கு, திருப்பியும் அந்த சம்பவம் நடந்து 2 நாளைக்குள்ள மறுபடியும் நடந்திருக்கு, திருப்பி இது இன்னொரு வாட்டி நடக்கிறதுக்குள்ள நாம இதை தடுத்து நிறுத்தணும், அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஓ அப்போ நீங்க சொல்ற மாதிரி அவர் உடம்புல எந்த ஒரு புல்லட்டோ எந்த ஒரு வூண்டோ எதுவுமே கிடைக்கலையா, எதுவுமே கிடைக்கல ஹியூயி, அதுதான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன், உன் மரமண்டையில ஏறுதா இல்லையா, யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு பிரெஞ்சி, மேபி ஒரு 50 கேலிபர் சைலன்சர் வச்சு ஷூட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஒரு 12.7 மில்லி கன் வச்சு தூரத்துல ஷூட் பண்ணா கூட இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறது சான்சஸ் இருக்கு. வேல் எனக்கு அதை பத்தி தெரியல பிரெஞ்சி, பட் 1990s நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காம்பவுண்ட் வியோட ஒரு டிஃபரெண்டான ஃபார்முலா இருக்கு, அதாவது இந்த காம்பவுண்ட் வியவே ஹை கான்சென்ட்ரேஷன்ல ப்ரிப்பேர் பண்றது, அப்படி ப்ரிப்பேர் பண்ணி உடம்புல டோஸ் ஏத்துனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் பாமா மாறிடுவாங்க, ஒரு 10ல இருந்து ½ an hour டைம் வச்சுக்கலாம், அதுக்குள்ள அவங்களோட பாடி லிட்டரலா வெடிச்சு பீஸா செதறிடும். ஆனா யாரு அப்படி பண்ண போறா, அது ஒன்னும் அவ்வளவா ஒர்க் ஆகல தானே அப்படின்ற மாதிரி பிரெஞ்சி சொல்ல, கொள்றதா எனக்கும் அதோட ஐடியா இல்ல,
பட் பாப்போம் என்ன அப்படின்றத பூச்சர் சொல்ல, ஹே வாங்க நான் உங்களுக்காக சரக்கு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், எல்லாரும் குடிக்கலாம் அப்படின்றான் அந்த குண்டை. அந்த காம்பவுண்ட் வீ நான் சொன்ன ஃபார்முலால ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்துச்சு. ஒரு 2-3 ஆடுங்களுக்கு கொடுத்து பார்த்தானுங்க, ஆனா அவங்க எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்ஸ் வரல. சோ அதனால அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. அப்புறம் அந்த குண்டை வந்து சரக்கெல்லாம் ஊத்திட்டு, இங்க பாருங்க ஹியூவி, எல்லாரும் குடிங்க, சந்தோஷமா இருங்க, ஓகே, இதுக்கப்புறம் ஜாலியா தான் இருக்கணும், நம்ம இடத்துக்கு வந்துட்டா ஒன்லி ஹாப்பினஸ் மட்டும்தான். அண்ட் இந்த போட்டோல இருக்கிறது நானும் ஒரு முன்னாள் சூப் அப்படின்னோடனே ஹியூவிக்கு தூக்கம் ஏறிப்படுது. ஓ அப்படியா நீங்க அப்படின்றாங்க. ஆமா, அந்த காலத்துல நானும் ஒரு மைட்டி சூப்பர் ஹீரோவா இருந்தேன். குளோரியஸ் 5 இயர் பிளான் அந்த டீமோட ஒரு மெம்பர். அது ஒரு நல்ல கதை தான், ஆனா காலம் மாறிடுச்சு ஹியூவி மை பிரதர். இப்போலாம் எல்லாமே மாறிடுச்சு, காலம்ன்றது மாறிக்கிட்டே தானே இருக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, இதுல காதல் கதை வேற இருக்கோ அப்படின்றான் ஹியூவி. உங்ககிட்ட நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு கண்ணை கட்டுறாரு புச்சர். அப்படியே பேசிக்கிட்டே எல்லாரும் சரக்கை எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போய் டப்புன்னு பின்னாடி ஊத்திடுறாங்க. இது தெரியாத ஹியூயி லபக்குன்னு குடிச்சிடறான். என்னடா குடிச்சுட்ட அப்படின்ற மாதிரி புச்சர் பார்க்க, வாய் எரியுது, என்னையா ஊத்துனீங்க, என்னையா கக்கூஸ்ல ஊத்த வேண்டியதெல்லாம் இது கலந்து ஊத்திட்டியா, வாய் இந்த எரியுது, ஐ எம் சாரி மேட், எனக்கு தெரியாது, நீ இதை குடிப்பன்னு நான் நினைக்கல, நாங்களாம் பண்றதை நீ பாத்துக்கிட்டு தானடா இருக்க, என்னடா பாக்குற அப்படின்ற மாதிரி புச்சர் திட்ட. ஃபர்ஸ்ட் ஷாட் எப்பயுமே குடிக்க கூடாது, அது ஐயோ இது என்னோட குடிச்சிட்டான் அவன் அப்படின்ற மாதிரி அந்த குண்டனும் பதற அப்படியே கட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஜெட்ல பார்த்தாலும் ஒரு அக்கா, அந்த அக்கா ஒரு டேபிள்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கு. அதுவும் ரஷ்யாவுக்கு தான் வந்திருக்கு போல, வெள்ளை பனிமூட்டமா இருக்கு. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைய நாம எப்படி டீல் பண்ண போறோம்ன்றது தான் பேசணும். நிறைய பிரச்சனை இல்ல, சரியா சொல்லணும்னா 5 பிரச்சனை, அது கூட ஒரு நாய், அவ்வளவுதான். இதை எப்படி நீங்க சரி பண்ண போறீங்கன்றத நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வாஷிங்டன்ல இருந்து இங்க வந்திருக்கேன். சோ அதனால கையில எந்த பொருளும் எடுத்துட்டு வரல, என்கிட்ட இருந்து எந்தையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அங்க ஆப்போசிட்ல கோச் சூட்ல ஒருத்தன் உட்காந்துருக்கவன் பேசுறான். சுத்தி ஒரே பாடி கார்ட்ஸா இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த அக்கா, கண்டிப்பா இதை முக்கியமா சொல்லணும், ஏன்னா இது முக்கியமான விஷயமா இல்லைன்னா உன் மண்டை செதறிடும் அப்படின்னு ஒரு லுக் விடுது. அப்படியே கட் பண்ணி தலை வெடிச்சு செத்து போன ஒருத்தனை இந்த பாய்ஸ் டீம் போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல போய் செக் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஷி, உனக்கு என்ன தோணுது? எனக்கு உண்மையில ரொம்ப ஒன்னும் புரியல. ஒரு ஷார்ப்னர்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு தலை வெடிக்கிறதுக்கு எந்த ஒரு பகுதியும் உள்ள போய் அதை தாக்கவே இல்ல, ஆனா பாடி டோட்டலா பிளாஸ்ட் ஆயிருக்கு, ஹெட் மட்டும். இது எப்படி நடந்திருக்க முடியும்? ஆனா இவன் பாடியில இருக்க டாட்டூஸை வச்சு பார்க்கும்போது இவன் ஏதோ ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன் மட்டும் புரியுது. அது ரஷ்யன் ஆர்கனைஸ்டு கிரைம், ஆர்ஓசியா. ஆமா, அந்த புடிங்கிங்க தான் இங்க நிறைய பேர் இருப்பானுங்க. அதுல உள்ள வந்தான் இவனும். உனக்கு அந்த புறம்போக்கு யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும் அப்படின்றான் குண்டை. அந்த கரப்பம்பூச்சிங்கெல்லாம் இங்க நிறைய சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, ஹியூவி போயிட்டு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க வாஸ், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல ஹியூவி, நான் நல்லா தான் இருக்கேன். ரோடினுக்காக நான் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கேன், அவ்வளவுதான். யாரு அப்படின்னு கேட்க, என்னோட தாய் மண்ண. இங்க பாருங்க ஹியூவி, இந்த ஊரு அவ்வளோ அழகா நிம்மதியா இருந்துச்சு, ஆனா கரப்பாம்பூச்சிங்க எப்படி வந்து ஒரு இடத்தையே நாசப்படுத்தி அசிங்கமாக்கி அழுக்காக்குமோ அது மாதிரி இவனுங்க வந்தானுங்க உள்ள. அவனுங்க வந்து இந்த சிட்டியை நாசம் பண்ணிட்டானுங்க. இந்த சிட்டிக்குள்ள வந்த ஒரு இன்ஃபெக்ஷன் கிருமி மாதிரி அவனுங்க இந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டில இருந்து எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்து இந்த ஊரை ஒன்னத்துக்குமே உதவாத மாதிரி ஆக்கிட்டானுங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால எதுவுமே பண்ண முடியல. ஒரு லவ் சாசேஜா நான் எவ்வளவுதான் போராடுறது, என்னால முடிஞ்சதை நான் செஞ்ச ஹியூவி, ஆனா அது பத்தல. இந்த போராட்டத்துல என்னோட கூட இருந்த என்னோட நண்பர் ரோடினோ இந்த போராட்டத்தோட ஊழல்னால இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இங்க கம்யூனிசம்ன்றது எதுவுமே இல்லைன்றது எனக்கு புரிஞ்சுது. அதனால மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்து நான் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க எல்லாருமே கரப்ட் தான் ஹியூவி, மக்களும் சரி, போலீஸ்காரனும் சரி, பொலிட்டீஷியனும் சரி, எல்லாருமே இங்க கரப்ஷன் ஆனவங்க தான். ஆனா யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா தாய் நிலத்துல இருந்து இதயத்தை புடுங்கின மாதிரி அப்படின்னு அவர் உணர்ச்சி வசமா பேச, புச்சர் அந்த டெட் பாடியை பார்த்து, இது என்ன காம்பவுண்ட் வியலா இருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல, எனக்கு அப்படி தோணல, எனக்கு என்னமோ இது வித்தியாசமா வேற யாரோ பண்ணிருக்காங்க. மேபி இதை நம்ம அந்த மங்கி ஜோக் கேஸ்லர்கிட்ட கூட்டு போனா அவனோட லேப் பாய்ஸை வச்சு அவன் ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த குண்டன்ட்ட, பில்லி, நான் போய் பீஸா வாங்க போறேன். உங்க ஊரு ஜோ பீஸா மாதிரியோ கேரிமேன் மாதிரியோ இருக்காது, ஆனா இது கொஞ்சம் நல்லா இருக்கும், பட் ட்ரை பண்ணி பாக்குறியா? சவுண்ட்ஸ் ஓகே, எனக்கு பக்காவா இருக்கு. அதே மாதிரி இந்த செத்து போன புடுங்கியோட கையை நாங்க வெட்ட போறோம், உனக்கு அதுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ஃபிளங்கி பார்ல இருக்கான்ல அவன்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி வைக்க சொல்றேன், நம்ம போகிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா சூடு ஆறி போயிடுச்சுன்னா இங்க சாப்பாடு நல்லா இருக்காது. நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறத ஃபிளங்கி எடுக்கவே மாட்டான், என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, ஹியூவி எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்ல இங்க ஒரு கம்யூனிஸ்ட் ரிவைவல் இருக்காங்க, அதாவது புதுசா உருவான ஒரு கட்சி, பெருசா கூட்டம் அதிகமா இல்ல அப்படின்னாலும்
சின்னதாயும் ஆனா பயங்கரமா வளர்ந்துகிட்டே வர கட்சி. அதனால ஏதாவது பிரச்சனை நமக்கு இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. தெரியல, மேபி இருக்கலாம். இதை ஃப்ளங்கி கிட்டே எதுக்கு ஒரு வார்த்தை கேட்கணும். ஆனா அவன் தான் போனை எடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹோட்டலுக்குள்ள போய் பாக்குறாங்க. எங்க அந்த ஃப்ளங்கி பைய போனா ஆளு காணோமே, இந்நேரத்துக்கு பீஸா வந்திருக்கணும், இந்த கரப்பாம்பூச்சி வேற அப்படின்ட்டு அந்த குண்டன் கோவப்பட புச்சரும் ஹியூயும் இங்க தனியா பேசிட்டு இருக்காங்க. ஹியூய் கேக்குறான், இவரு முன்னாடி ஒரு காலத்துல சூப்பா இருந்திருக்குன்னு சொல்றாரு. ஆமா இருந்திருக்காரு, அதுல என்ன இல்ல, இவரை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க என்னால நம்ப முடியலையே அப்படின்னு ஹியூய் கேட்க, வெல் நீ ஒரு காலத்துல பெட்டை ஈரம் பண்ணிருந்த ஹியூய், அதுக்காக ஒன்றை நாங்கள் யூஸ் பண்ணாமையா இருந்தோம் சொல்லு. எல்லாருக்கும் அவங்கவுங்க பாஸ்ட்ல ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்கே யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அவ சொல்றது கரெக்ட் தான் ஹியூயி அப்படின்றான் ஃப்ரெஞ்சு. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க போங்க அப்படின்னு ஹியூயி சொல்ல, ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்றேன். சரி, இந்த ஆர்ஓசி பாய்ஸ் எல்லாம் எங்க இருக்கானுங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு குண்டன்ட்ட கேட்க, தெரியல, இந்த பீஸா வாங்கிட்டு சொன்ன அந்த புறம்போக்கு இன்னும் வாங்கிட்டே வரல. ஃப்ளங்கி எங்கடா போனான் அப்படின்ட்டு அவன் புலம்பிக்கிட்டே, வாஸ் இங்க பாருங்க, பீஸா வந்துருச்சு, யாரோ டெலிவரி பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஃப்ளங்க் நீங்க சொன்ன வேலை செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. ஃப்ளங்கி நீங்க ஏன் டென்ஷனா வரீங்க, கூலா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸாவை எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சு ஹியூயி ஓபன் பண்ணா அவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன் 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 இவ்வளவு ஷாக் ஆகுறான், அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த குண்டா சொல்றான், நம்ம ஊர்ல பீஸாவை யாரும் டெலிவரி பண்ண மாட்டாங்களே, நீங்க வாங்கினது ஃப்ளங்கி கிட்ட இருந்து வாங்கினீங்களா இல்ல யார்கிட்ட இருந்து பீஸா வாங்கினீங்க அப்படின்னு அந்த குண்டன் கேட்க, அந்த பீஸாவை அப்படியே தூக்கி திருப்பி பாய்ஸ்ட காட்டுறான். பார்த்தா அதுல ஃப்ளங்கியோட மூஞ்ச வெட்டி வச்சிருக்கானுங்க. அதை பார்த்த புச்சர், வெல் நமக்கு இங்க வேலை ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளோட எதிரி டீம் யாருன்னு நமக்கு தெரிய போகுது guys, prepare ஆருங்க பாய்ஸ் அப்படின்ட்டு இந்த இஷ்யூ முடிக்கிறான். போன இஷ்யூல சம்பந்தமே இல்லாம ஒரு அக்காவை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த அக்கா கிட்ட இருந்து இந்த இஷ்யூல கதைய ஆரம்பிக்கிறானுங்க. அந்த அக்காவும் அவளோட பாஸா பார்ட்னரான ஒரு டவுட்டா இருக்கு. கூட இருக்கிற இன்னொருத்தனை பாக்கிறதுக்காக அவ ஜெட்ல கிளம்பி வந்திருக்கா. இவங்க பேசிட்டு இருக்கிறத கேமரால இருந்து மூணாவதா ஒருத்தவன் ஒட்டி கேட்கறான். கேமரால வீடியோ தானே தெரியும், எப்படி இவங்க பேசுறதெல்லாம் கேட்கறாங்கன்னு தெரியல. மேபி ஸ்பையா டேபிள் கடியில மைக்கு கூட ஒழிச்சு வச்சிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இவனுங்க என்னதான் பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவள ஒரு வெப்பனா யூஸ் பண்றதுக்கு இந்த கோட்டு போட்டவன் ஏதோ பிளான் பண்றான். அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு, நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், இப்படி செஞ்சா உங்களுக்கு என்ன இதுல பெனிஃபிட் இருக்கு, கவர்மெண்ட் என்ன தேடாதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை அவன் முன்ன வைக்கிறா. அதுக்கு கவர்மெண்ட்டே நாங்க தான் அப்படின்ற மாதிரி இவன் பேசுறான். இது எந்த அளவுக்கு ஆக்சுவலாக எதை பிளான் பண்ணி அவங்க பண்றாங்கன்னு தெரில. இதுல வேற ஒரு குடோன்ல 40 பேர் இருந்தாங்க, அவங்க என்னாச்சு ஏது என்னன்ற மாதிரி கேள்வியா கேட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கான். இதுல வேற இவனுங்க ஒட்டு கேட்கறவனுங்க, ஏன்பா அவ அழக மயங்கி இவனுங்க வேற ரெஸ்ட் ரூம்லலாம் கேமரா வச்சிட்டியா, வைக்கலன்னா போய் மறக்காம வச்சிரு அப்படின்றானுங்க. டேய் நீங்க எதுக்குடா ஒட்டு கேட்குறீங்க, என்ன பண்ண சொன்னா என்ன வரடா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு நடுவில் பாய்ஸோட ஹோட்டல்ல வெளியே ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காருக்கு பக்கத்திலேயே கீழே ஒருத்தன் விழுந்து கிடக்குறான். அவன் வேற யாரும் இல்லை, போன இஷ்யூல செத்து போனான்ல ஃப்ளங்கி, அவன் தான். அவனை கொன்னது இந்த குரூப்ஸ் தான். அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஹோட்டல்ல இருந்து வெளில வருவானுங்க, யாரை எப்போ போட்டு தரலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா புச்சரும் ஃப்ரெஞ்சியும் சண்டை போட்டுக்கிட்டே வெளில வராங்க. நான் இந்த கூட்டத்திலே சேர்ந்துருக்க கூடாது, தெரியாம சேர்ந்துட்டேன், என்ன விட்டுருங்க, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெஞ்சு போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். டேய் ரொம்ப நடிக்காதரா, பால் டப்பா மாதிரி வந்துட்ட, வேலை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முடிக்கிறதுக்குள்ள ஏன் கிளம்பணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் சட்டையை பிடிச்சிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இதை பார்த்த அந்த ரவுடி குரூப்ஸ், எப்பா இதான்ப்பா செம்ம டைமிங்கு, இப்போ உள்ள போனோன்னா ஆட்டையை கழிச்சு மொத்தமா சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறானுங்க. கன்னை ரெடி பண்ணிட்டு உள்ள போகலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகிறானுங்க. பார்த்தா இவனுங்க காருக்கு பின்னாடி நம்ம ஃப்ரெஞ்சு அப்படியே குனிஞ்சிக்கிட்டே மோப்பம் பிடிச்சிக்கிட்டே வர்றாரு. ஏன் மோப்பம் பிடிக்கிறாருன்னு தான் தெரில, தலைவன் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காரு. காருக்கு பின்னாடியே வந்துட்டாரு. சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க விண்டோவை இறக்குறானுங்க. வணக்கம்டா மாப்ள அப்படின்ட்டு இவர் என்ட்ரி கொடுக்குறாரு. பார்த்துட்டு இவனுங்க அல்லு விட்டுருது. பரவாயில்லையே, நீ லைட்டா நடிக்க சொன்னா ஆஸ்கார் அளவுக்கு நடிக்கிறடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெஞ்சிய புச்சர் பாராட்டுறாரு. பார்த்தா இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி நின்னதே ஒரு செட்டப் தான். அந்த கார்ல இருக்கிறவனுங்களை மடக்கிறதுக்கு தான் இந்த பிளானு. ஃப்ரெஞ்சியும் கிமிக்கும் உள்ள பூந்து அடி நொறுக்கி எடுத்துடுறாங்க. ஒரே ரத்த வாடையா இருக்கு கார் ஃபுல்லா. பா சொன்னதை விட செம்மையா செஞ்சுட்டே ஃப்ரெஞ்சு, நீ தான் கிமிக்கோ வேற லெவல் பண்றப்போ அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு அந்த குண்டை வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அந்த ஃப்ளங்கி ரொம்ப பாவம், அவன் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரில, அவன் இல்லாம யார் இங்க எல்லாத்தையும் பார்த்துப்பா, ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான். சரி விடு, வா உள்ள போயிட்டு கொஞ்சம் சில் பண்ணலாம், இங்க ரொம்ப கோல்டா இருக்கு, கொஞ்சம் உள்ள போய் ஹீட் இது பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருக்கிறவனுங்கெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிருங்க அப்படின்னு தலைவன் சொல்லிட்டு
உள்ள போறாரு. அப்படியே இவனுங்க அந்த ஃபிகரை வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கானுங்க. வாயை பொழந்துக்கிட்டு வேடிக்கை பாக்குறானுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவனுங்க பாக்குறது அவ பாத்ரூம்ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்றத பாக்குறானுங்க. பார்த்துக்கிட்டு இவங்க மூஞ்சி கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கே, டே காமிக் ரைட்டர்ஸ் எப்படா இதெல்லாம் எழுதுறீங்க, எப்பா என்னால முடியல, இதை படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பார்க்குறவனுங்க என்ன பண்ணுவானுங்க என்ன பேசுவானுங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுதான் இவனுங்க இவ்வளோ ரசனையோட பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. பார்த்தா ஏற்கனவே நான் அப்பாயின்ட் பண்ணவனுங்க சரியா அவனுங்க வேலையை செய்யலைன்னு தண்ணியில காட்டுக்கு மாற்றிட்டேன். நீங்கள் எப்படி ஒழுங்காக வேலை செய்வீங்களா இல்லை உங்களையும் எதுவும் மாற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா உனக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி கூட ஒருத்தன் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான்ல, அவன் செட் பண்ண ஆளு தாங்க இவனுங்க 2 பேரும். என்னடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இவனுக்கு எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது அப்படின்ட்டு இவங்களே கன்ஃபியூஸ் ஆகுறானுங்க. அதோட இங்கே கட் பண்ணிட்டு அந்த காரில் போட்டு அடி பொழந்தானுங்கல்ல, அதில் ஒருத்தனை அப்படியே கூட்டு வந்திருக்கானுங்க. கிட்டத்தட்ட உயிரை மட்டும் மிச்சம் வச்சு மற்றதெல்லாம் உடச்சி கூட்டு வந்திருக்கானுங்க. அவனை பார்த்துட்டு சரி உன்னை அனுப்புனது யாருன்னு நார்மலாக சொல்கிறியா இல்லை இன்னொன்னையும் உடச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவியா? இன்னொன்று உடைக்கிறதுக்கு என் உடம்புல என்னதான் இருக்குது அப்படின்னு அவன் கேட்க, இன்னொரு கையும் அசால்ட்டாக நம்மால் உடச்சி அவன் மூஞ்சிலே காட்டுறாரு. ஐயோன்ட்டு கத்திக்கிட்டே கீழே விழுந்து கதறான். யோ என்னையா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹியூயி பார்க்க, ஹேய் இதெல்லாம் சாதாரண மேட்ரு, இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவேன், ஆல்ரெடி அவனுக்கு ஒரு கை உடஞ்சிருச்சு, சரி இன்னொரு கையும் ஹெல்ப் பண்ணட்டுமேனு உடச்சி விட்டேன், என்னையா வளர்ற அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தூக்கி போட்டு அவனை மதர்ஸ் மில்க் மிதின்னு மிதிக்கிறான். சாவிடா மதஃபக்கா, யாரா நீனு, எங்கேந்திர ஆள் அனுப்புனாங்க, எதுக்குடா எங்களுக்கு தேடி வந்திருக்க அப்படின்னு அவன் கத்த. பேரை சொல்றியா இல்லை மொத்தத்தையும் முடிச்சு விடவா அப்படின்னு கத்த. நீனா நமன்கோ தான் சொல்லி நான் வந்தேன், அவங்க தான் என்ன அனுப்புனாங்க அப்படின்றான். நீனா நமன்கோவா, யார்ரா அப்படின்ட்டு எம்எம்மும் புச்சரு பேசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஆர்ஓசி தான் அப்படின்னு அவனுங்க பேசிக்கிறானுங்க. ஏற்கனவே சொன்னானுங்கல்ல அந்த குரூப்பை தான் சொல்கிறானுங்க. சரி மிச்சத்தையும் சொல்லு, ஏன் வந்த, எதுக்காக வந்த, உன்னை என்ன விஷயத்துக்காக அனுப்புனாங்க? நீனா எங்களை அனுப்புனதே உங்களை கொல்ல சொல்லி தான். அவள் ஒரு அமெரிக்கனோட இப்போ டீல் பேசிக்கிட்டு இருக்கா ஒரு ஹோட்டலில். அந்த டீல் முடிகிறதுக்குள்ள நீங்கள் எல்லாம் சாகணும், அதுதான் அவளுக்கு வேணும். நான் வெறும் ஷூட்டர் மட்டும்தான், என்னால் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன், என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு கத்துறான். போறியா? சரி உனக்கு அந்த அமெரிக்கனை பற்றி தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாது, டுப்போலேவ் அப்படின்ற ஹோட்டலில் தான் அவங்க மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட அவங்கள பிடிச்சிடலாம், என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு அவன் புலம்புறான். சரி எல்லாம் புரியுது, நான் ஒத்துக்கிறேன் நீ உண்மையதான் சொல்கிறேன்னு, எங்களுக்காக நீ ஒரு உதவி செய்யணுமே. உதவியா? நான் என்ன செய்யணும்? நீ என்ன பண்ணுற, ஃபோன் பண்ணி நீ வந்த வேலை முடிஞ்சுனும் திருப்பி நீ அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கணும், வர வழியில் உன்னோட கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு சொல்கிற. இல்லை என்னால் முடியாது கண்ணா, அவ்வளோ ஈஸியாலாம் அவனை விட முடியாது. நீ சொல்லலை அப்படின்னா பக்கத்து ரூமில் தான் வேஸ் இருக்கான், நாங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கோம், நாங்கள் போய் ரெஸ்ட் எடுப்போம், அவன் வந்து ஆரம்பிப்பான், பரவாயில்லையா? இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல, அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா லிட்ரலாக அவனோட கொட்டையை அறுத்துருவேன்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு அவள் மோசமான ஒருத்தி, உங்களுக்கு அவளை பற்றி முழுசாக எதுவுமே தெரியாது, என்னை விட்டுருங்க, அவன் என்னை சாவடிச்சிருவா, என்னை விட்டுருங்க, என்னால் அதை செய்ய முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு கதறான். என்னடா அவன் பச்சை குழந்தை மாதிரி அழுகுறான் அப்படின்ட்டு புச்சர் பார்க்குறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெஞ்சு கடுப்பாயி, இவங்க கூடலாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு, சரி ஹியூயி கடுப்பாயி ஆளை விடுங்கடா அப்படின்ட்டு அவங்ககிட்ட போயிட்டு வாசோட உட்காந்துருக்கான். அதான் அதன் குண்டை, என்ன ஹியூயி எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் கேஷுவலாக பேசிக்கிறானுங்க. என்னால் முடியல அங்கே உட்காந்துருக்க, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறானுங்க, அதான் கடுப்பாயிடுச்சு, நான் இங்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு ஹியூயி சொல்கிறான். அப்புறம் இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் திருப்பியும் ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுறான். இது ஓட்கா இல்லை மேட், இது நாங்கள் ஆர்மியில் குடிப்போம், அவ்வளோ நல்லது பாடிக்கு, இந்த நீயும் குடி அப்படின்ட்டு கொடுக்குறான். சரின்ட்டு இவனும் ஆசையாக வாங்கி குடிச்சா அதே கசாயம் தான், கண்ணிலேருந்து தண்ணி வருது நம்மளுக்கு, கசாயம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. சரி என்னதான் அப்படி டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, இவர் எங்கள் தலைவர் ஜோசப் செமென்கோ அப்படின்னு போட்டிருக்காங்க, நான் கூட தமிழக வெற்றி அப்படின்னு நினச்சிட்டேன், அது இல்லை இது வேற, ஏன்னா இது காமிக்ஸ் இல்லையா, அது வராது இல்லையா, இவர் எப்படிப்பட்டவர்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஹியூயி கேட்க, ரொம்ப நல்லவர், கம்யூனிசம் பேசுவார், அவர் கம்யூனிசத்துக்காக நிற்கிறவர், எங்கள் தலைவர் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். சரின்னு அவன் சொன்ன ஹோட்டல்லையே போய் பார்க்குறாங்க. அந்த ஹோட்டலில் காரில் ஏறி அவள் ஒரு இடத்துக்கு கிளம்புறா. அதை பார்த்துட்டு எம்எம் இந்த ஹோட்டலில் என்னன்னு போய் நீ விசாரி, நாங்கள் அவளை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி எடுத்துட்டு இவனுங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறானுங்க. அவனும் உள்ளே போய் ஹோட்டலில் கேஷியர் கிட்ட, சரி நான் ஏதாவது டிப்பு தரணும் அப்படின்னா நீ ஏதாவது எனக்கு டிப்பு தரணும், இங்கே வந்தவ யாரு, யார்கிட்ட பேசுனா அவன் யாரு, அவன் எப்பெல்லாம் வருவான்ற விஷயத்த எனக்கு ஒன்று விடாமல் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் பணத்தை எடுக்கிறாரு. அவன் அப்படியே வாயை பொழந்து பார்க்குறான். அப்படியே நம்ம புச்சர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவ ஒரு பார்ட்டியோட என்ட்ரன்ஸில் போய் இறங்கி உள்ள போறா. வெளில இருந்த கார்டை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹியூயியும் புச்சரும் அந்த
பார்ட்டிக்குள்ள நுழையிறாங்க. இங்க என்ன இருக்குன்னு இவ உள்ள போயிட்டு இருக்கா தெரியல. மேபி உள்ள இருக்கிறவங்க கன் ஏதாவது வச்சிருக்கலாம். அமைதியாவா, ஏன் கத்துற அப்படின்றாரு புச்சர். அவங்க அமைதியா அப்படியே பேசிக்கிட்டே உள்ள போய் பார்த்தா பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு ஹீரோ கேசமே நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ கேசம்னா என்னன்னு காமிக்ஸை விட சீரீஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்க்க, ஏய் இந்த பார்ட்டியை நான் தானே அரேஞ்ச் பண்ணேன், நான் எல்லாத்துக்கும் பண்றேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்றா. யாருங்க அவ? இதை பார்த்து அல்லு உள்ள இவங்களுக்கு, அப்பா அப்பா இதுக்கு மேலாம் இங்க இருந்தோம்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவனுங்க வெளில வந்துடுறானுங்க. நான் உள்ள ஒரு சுமாரா 100-150 பேர் இருப்பாங்களா, கரெக்டா சொல்லணும்னா 124 பேர் இருக்காங்க அப்படின்றாரு புச்சர். ஹியூயி ஷாக் ஆகி பார்க்குறான். அதுல இருக்க ஒரு சில பேர் நான் ஏற்கனவே கவனிச்ச மாதிரி தான் இருக்கு. தெரில, கடைசியா இருந்தவன் அவன் பேர் என்ன, லூனாடிக் ஸ்லாப்பரா ஏதோ ஒரு கருமம் அப்படின்ட்டு பேச, அடுத்த தலைவன் என்ன பண்ண போறாரு, என்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த இஷ்யூல பார்க்கலாம். போன இஷ்யூல அந்த பொண்ணு கூட ஒருத்தி பேசிக்கிட்டு இருந்தான்ல, அவனோட போட்டோவோ எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்த புச்சர், எனக்கு இந்த புடுங்கிய தெரியும், ஆனா எங்க பார்த்தன்றது தான் எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா எனக்கு சத்தியமா தெரியும் அவனை, இந்த முகரக்கட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா எங்க இருந்தா எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ட்டு புலம்புறாரு. ஓ இவன் தான் அவன் அப்படின்ட்டு ஹியூயி கேக்குறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவ உண்மையிலே கவர்மெண்ட்டை கவுத்துருவாளா? உங்களுக்கு என்ன தோணுது புச்சர்? அந்த வேர் ஹவுஸ்ல வச்சிருந்த ஆளுங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது 80% அவ இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அங்க கிட்டத்தட்ட 150 சூப்ஸ் இருக்காங்க. அதை நினைக்கும் போதுதான் அப்படின்னு அவர் சொல்ல, ஆனா அவ இப்படி பண்ணக்கூடிய ஆளா? உங்களுக்கு என்ன தோணுது புச்சர்? எனக்கு தெரியல, மேபி உன்னால இதை முடியும், நீ பண்ணலாம் அப்படின்னு யாராவது அவளோட ஆள் மனசுக்குள்ள போயிருந்து நம்ப வச்சிருக்கலாம். எனக்கு என்னமோ அதை செஞ்சது இந்த புடுங்கி மவனா தான் இருப்பான்னு தோணுது. இவ்வளவு விஷயம் எனக்கு இவனை பத்தி தெரிஞ்சிருக்கு, ஆனா இவன் யாருன்றது மட்டும்தான் எனக்கு தெரியல. அது ஒண்ணுதான் என் மண்டையை போட்டு கொட்டஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு புச்சர் புலம்புறாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு ஸ்டேடியத்தை காட்டுறாங்க. அங்க பெண்கள் வீராங்கனைகள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு ரேஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜோ கெஸ்லர் அவனோட பாப்கார்னுக்குள்ள கையை விடுறான். கையை உள்ள விட்டு அந்த பாப்கார்னோட கவருக்கு அடியில ஓட்டையை போட்டு நம்மால் ஒரு வேட்டை ஆடிட்டு இருக்கான். அவன் ஆடுற வேட்டை கிளைமேக்ஸுக்கு வரதுக்கு முன்னாடியே திடீர்னு அவனுக்கு போன் அடிக்குது. பதறி போய் போன் எடுத்து பார்த்தா அதுல புச்சர் பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் உன்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் ஒரு முக்கியமான நீ என்ன புடுங்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், அந்த பாப்கார்ன்ல நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவனுக்கு அப்படியே ஜோகேஸ்ல இருக்கு, முகம்லாம் வேர்க்குது. நான் இப்போ உனக்கு போன் பண்ணதே, ரெய்னர் என்ன போன் பண்ணி எங்களை கேட்டாலும் உன் கூடவே தான் நாங்க இருக்கோம், என்ன நடந்தாலும் உன் பக்கத்துல தான் இருக்கோம், வெளில எங்கேயும் போலன்னு அவங்க கிட்ட சொல்லணும், புரியுதா? இல்லைன்னா நீ பாப்கார்ன்ல பண்ற வேலைய படம் போட்டு இந்த ஊருக்கே காமிச்சிருவேன், அதனால பொத்திக்கிட்டு போனை விட அப்படின்ட்டு மிரட்டிட்டு வச்சிடறாரு. அவனும் பால் பொங்குறதுக்குள்ள பாயசத்துக்கு எடுத்துட்டானே அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. அவனை பார்த்த ஹியூயி கேக்குறான், அப்போ இவன் தானா? ஃபக் மீ, எனக்கு இவனை ஏற்கனவே தெரியும். அப்போ உங்களுக்கு இவனை நல்லா தெரியுமா? இல்ல, அதாவது எப்படின்னா எனக்கு இவனை நல்லா தெரியும், ஆனா யாருன்னு தான் தெரியல, எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்ட்டு அவனை ஃபாலோ பண்றாங்க. ஃப்ரெஞ்சி அவன் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவன் இந்த வேன்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கிறதா சொல்றான். பிளாஸ்டிக் செம்டெக்ஸ் மேபி C4 கூட இருக்கலாம். அதனாலதான் அவனுங்க பெர்ஃப்யூம் அடிச்சு அந்த ஸ்மெல்ல கவர் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு தோணுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஹியூயி கிட்ட கொடுக்குறான். ஹியூயி புச்சர்ட்ட சொல்ல, ஆல் ரைட் மைட், இதை வச்சுதான் ஸ்மெல்ல கவர் பண்றானுங்களா? ஓகே, நீ வேன் கிளியர், வெளில வராத, அந்த மயிராண்டிங்களா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன். ரைட். ஓ ஃபக், திருப்பியும் மறுபடியும் முதல்ல இருந்தா, ஹேய் அமைதியாரு, இந்த டிரைவர்கிட்ட சொல்லி அந்த வண்டியை ஃபாலோ பண்ண சொல்லு, சீக்கிரம் சொல்றா, அவனுங்க போயிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு புச்சர் சொல்றான். கையில ஹியூயி அவங்க ஊர் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு மீனிங்ஸை கத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கான். இந்த மண்டை அந்த வேன்ல பேசிட்டு அப்படியே அங்கிருந்து நைஸா நவுந்து போயிடறான். நம்ம ஆளுங்க அந்த வேனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கானுங்க. இவன் உடனே போன் எடுத்து, ஏய் அந்த 5 பேரும் கையில ஒரு நாயோட சுத்திட்டு இருந்தானுங்களே, அவனுங்க என்ன கடந்த ½ an hour ஃபாலோ பண்ணிருக்கானுங்க. ஆனா நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். நானா எல்லாரையும் பார்த்துட்டேன், ஆனா நான் பார்த்துதான் அவனுங்க என்ன பார்க்கல. அது வரைக்கும் நல்லதுதான். நான் என்ன நீனா மாதிரி அமெச்சூர் நினைச்சீங்களா? ஓ, என்ன கன்வின்ஸ் பண்ண வேற ட்ரை பண்றீங்க. இங்க நேர்ல வந்து வச்சுக்க, கொட்டையை அறுத்து அதை வாயில வச்சு வாயோட தச்சிருவேன், புரியுதா? நேத்தே அவனுங்க என் டிரைவர் அடிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கானுங்க. எனக்கு அதனால இந்த விஷயம் எல்லாமே தெரியும். அது நீ லேட்டாக சொல்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. இதில் என்ன புரிஞ்சுக்கங்கன்னு வேற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீ. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன், நேராக நம்ம இடத்துக்கு தான் வரேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வண்டி ஏறி கிளம்பிடுறாரு. புச்சரும் ஹியூயும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வேனு நேரா போய் ஒரு ஏர்போர்ட் டெர்மினல்ல நிக்குது. அந்த வேனுக்குள்ள இருந்து ஏதாவது சரக்கு வரும்னு பார்த்தா சறுக்குன்னு 2 பொண்ணுங்க இறங்குறாங்க. ஓ, இதனாலதான் வண்டி ஃபுல்லா பெர்ஃப்யூம் ஸ்மெல்லா அடிக்குதுன்னு ஹியூவி சொன்னானா? சாரி, பிரெஞ்சு சொன்னானா அப்படின்ட்டு புச்சர் கேக்குறாரு. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. சரி, வந்த வேலையை பாப்போமா அப்படின்ட்டு ஹியூவி கேக்குறான். சரி, நீங்க அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணு, அந்த வண்டியை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டு புச்சர் இங்கிட்ட வராரு. அதுங்க 2த்தையும் ஃபாலோ பண்ணிட்டு ஹியூவி போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது தான் தெரியுது அந்த 2 பொண்ணும் காமன் ஏர்பிளேன்ல போல ஒரு பிரைவேட் ஜெட்காக வெயிட் பண்றாங்க. அந்த ஜெட்
ஜெட் லேண்ட் ஆயிருக்கு இப்பதான் அப்படின்ற விஷயத்த ஹியூயி புச்சர்ட்ட சொல்றான். சரி நீங்க உள்ள வந்து தேடி பாருங்க, அவங்க எந்த ஜெட்ல ஏறுவாங்கன்னு எனக்கு தெரியல, நான் அவங்களே பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பசங்க கூட கடலை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பசங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல, எதுவும் பிசினஸ் மேன் அந்த மாதிரி எல்லாம் தெரியல. ஒருவேளை பைலட்டா இருப்பாங்களோ? பைலட் எண்ணெயில இந்த குடிக்க ஆரம்பிச்சானுங்க. ஓ ஆமா, ஆனா இந்த ஊர்ல என்னதான் நடக்கும்னு எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் என்ன பண்றது, நான் அவங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன், நீங்க எந்த பிளைன்ல ஏறுவாங்கன்றத பாருங்க அப்படின்ட்டு ஹியூயி வச்சிடறான். ஏய் பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு புச்சர் போக கரெக்டா அந்த வேன் போய் ஒரு ஜெட்டு பக்கத்துல நிக்குது. ஈஸியா வேலை முடிஞ்சிடும் போல அப்படின்ட்டு புச்சர் அந்த ஜெட்ல ஏறி உள்ள போறாரு. அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு கிழமை, நம்ம பிளான் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, நம்ம செய்ய வந்த வேலையை சீக்கிரம் செஞ்சுட்டு இந்த ஜெட்டோட கம்பெனியோட இங்க இருந்து கிளம்பிடணும், நான் சொல்றது புரியுதா அப்படின்னு தனக்கு தானே புலம்பிட்டு இருக்கான். வேலை எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு பின்னால இருந்து புச்சர் சொல்ல, நீங்க யாரு அப்படின்ட்டு ஷாக்கா வரும். அவன் உடனே பாக்கெட்ல இருக்க கன் எடுக்க போக அவன் கையை பிடிச்ச புச்சர், எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா இதை யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி நீ தானே அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட்ல அனுப்புனது, பரவாயில்ல நான் அவனுங்களை நல்லாவே கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அவனை மிரட்ட அவர் அப்படியே முழிக்கிறாரு. சரி இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? C4 இந்த ஊர் லோக்கல் பசங்க வச்ச மாதிரி செட் பண்றீங்களா? சரி நல்ல விஷயம் தான். ஆமா அந்த டோர் ஏன் இன்னும் ஓப்பன்லயே இருக்கு? அதை ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கரெக்டா மாட்டு பார்க்கலாம் என்கிட்ட பேசிக்கிட்டே. உனக்கும் நீனாக்கு என்ன பிரச்சனை? ஏன் உங்க ஆளுங்க பேச வந்ததுல டீல் ஒர்க் அவுட் ஆகலையா? ஐ திங்க் ஒர்க் அவுட் ஆயிருக்காதுன்னு தான் எனக்கும் தெரியும். அவளே ஒரு தெருப்பொறுக்கி அப்படி இருக்கும்போது இல்ல அது அது ஒரு வகையான இன்சூரன்ஸ். என்ன இன்சூரன்ஸா? என்ன இன்சூரன்ஸ் புரியல. இல்ல நீங்க எனக்கு புரியுது நாங்க சொதப்பிட்டோன்னு, நீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட்டா இல்ல அகேன்ஸ்டா? அகேன்ஸ்ட் தான். அது ஒரு நல்ல விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். யாருக்கு தெரியும், முதல்ல நீ என்ன பாத்துருந்தனா இந்த கேள்வியை கேட்டிருப்பியான்னு தெரியல. சரி இதெல்லாம் இருக்கட்டும், என்ன வேலைக்காக வந்தீங்க, என்ன டீலு, அது ஏன் கேன்சல் ஆச்சுன்றது சொல்றியா? இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல உன் பாஸோட பேரை சொல்லு. அந்த ஹோட்டல்ல டொப்போல சூட் போட்டிருந்தாங்க, அவன் பேரை தான் கேக்குறேன். அவர் பேரை நான் சொல்ல முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. வேடிக்கையா இருக்கு. நான் ஏற்கனவே ஒருத்தனை தூக்கி போட்டு மிச்சன்ல, அவன்கிட்ட கேட்கும் போதும் அவனும் இதே தான் சொன்னான். இதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா அப்படின்ட்டு அங்க ஒரு கத்துற சத்தம் கேக்குது. அதோட கட் பண்ணி பூச்சர் அவரோட பழைய ஹோட்டலுக்கே வந்துடுறாரு. அங்க சமைச்சுக்கிட்டு இருந்த வேஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பில்லி, நான் சாப்பாடு பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், கன்ஃபார்மா பிடிக்கும். நீ கலக்கு, அது வரைக்கும் நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சொல்றது என்னால நம்பவே முடியல பூச்சர் அப்படின்ட்டு எம்எம் சொல்றாரு. ஆமா ஆனா ஏன் உங்களுக்கு அந்த நேத்து பார்த்த ப்ளோக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தானே இந்த ஈவெண்டோட மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணவன். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா இந்த எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான் இருக்கு அப்படின்னா இது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய போரே ஏற்படுத்தும். அந்த போர் இந்த உலகத்தோட 3ஆம் உலக போரா இருக்கும். நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்க ஹியூயி. எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த கார்பரேட் நான் இங்க காசு பாக்குறதுக்கு தான் இருக்கானுங்க. ஆனா நீ சொல்றதுல உண்மைதான், போர் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி அவனோட ஐடியா செக் பண்ணாம விட்ட? அதுதான் என்னால நம்ப முடியல அப்படின்றான் எம்எம். எனக்கும் தெரியல, ஆனா நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா நான் அவனை எங்கேயோ பார்த்தேன்றது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அதை மீறி எதுவுமே ஞாபகம் இல்லை. தெரியல, அந்த நேரம் ரொம்ப ஹையா இருந்திருக்கும் போல, ஏதாவது சின்ன வேலை பார்த்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கேன், அதனாலதான் அவனை பார்த்த ஃபீல் இருக்கு அப்படின்னு புச்சர் பேசிட்டு இருக்கும் போதே வேஸ் கொண்டு வந்து சாப்பாடு வைக்கிறாரு. பார்க்கும் போதே ஸ்மெல்லு தூக்குது வேஸ். எனக்கு பயங்கரமா பசிக்குது, இன்னைக்கு ஒரு புடிச்சிட வேண்டியதான், ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். சேஸ் மேட், எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. நம்ம ஊர்ல, இந்த ஊர்ல நம்ம சாப்பிட போற கடைசி சாப்பாடு இதுதான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டெரர் என்ன பண்ணிருக்கான், அவன் பாட்டுக்கு எலும்ப கடிச்சு மின்னுட்டு இருக்கான். பரவாயில்ல, அவனுக்கு எப்பயுமே அந்த போன் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு இவங்க பேச ஹியூயி வந்துட்டு, அப்ப அந்த நீனா உண்மையிலே இதெல்லாம் பண்ண போறாளா? அவ அதுதான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்ஸ்க்கு நீனா அதை சொல்லிதான் அவங்க எல்லாம் வர சொல்லிருப்பா. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் சாக போறத தடுக்கிறா அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆமா, இந்த காம்பவுண்ட் வி ஒரு நியூ வேரியன்ட் கரெக்டா? ஆமா, இது மாடிஃபை பண்ணப்பட்டு பல மாசங்களா அவ உடம்புல ஏத்திக்கிட்டே இருக்கா. இதனால அவரோட பிரெயின் கெமிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த நியூரான் ஃபயர் ஆகி ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில டியூன் பண்ணா கிட்டத்தட்ட அவ ஒரு ரேடியோ டெட்டனேட்டராவே மாறிடுவா. சோ அதனால பூம், நம்ம ஒவ்வொருத்தவங்களோட தலையுமே அவ நினைச்சா செய்ய முடியும். ஓ, அப்ப நீனா கிட்ட இந்த திறமை தான் இருக்கா அப்படின்னு ஹியூயி கேட்க, அப்படின்னு தான் அவளும் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இந்த சூப்ஸ் கெரம்லின்ற ஒரு கண்டென்ட் அவங்க பாடியில போயிட்டு இருக்கு. அதோட அளவு குறையும் போது அதோட வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா என்ன ஆகும்னா, மாஸ்கோக்கே நீனா தான் கடவுளா தெரியவா. ஏன்னா அவ நினைக்கிறவங்கள மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள உயிரோட வச்சிருப்பா, மத்தவங்க எல்லாரையும் அவ கொன்றுவா. அதனால அவளை வர்ஷிப் பண்றதை தவிர இந்த ஊர்ல இருக்கிறவங்களால ஒன்னத்தையும் கழட்ட முடியாது. உண்மைதா அப்படின்ட்டு வேஸ் அமைதியா கேட்டுட்டு இருக்கான். இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த டெட்டனேட்டரை வாட் ஏன் நீனா கிட்ட கொடுத்தாங்கன்றது. அவளை வச்சு இவங்க நிறைய சூப்ஸை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. அவளுக்கு இருக்கிற கனெக்ஷனை வச்சு இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பையே சுடுகாடு ஆக்கிடலாம். ஆனா அவளை வச்சா இவங்க இந்த ரஷ்யாவை பிடிக்க ட்ரை பண்றாங்க. எனக்கு அது ஒண்ணுதான் புரியல. 50 சூப்பர்
சூப்பர் ஹீரோஸை வச்சுக்கிட்டு இவளுக்கு இவ்வளவு பவரும் எதுக்கு அப்படின்ட்டு புச்சர் கேக்குறான். அப்ப இங்க ஒரு கலவரமே வெடிக்கும். இருக்கலாம், அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நீனா தான்றியா? அவளை கொல்றதுக்கு பேசாம ஒரு டெட்டனேட்டரே இருந்தா நல்லா இருக்கும். ஏய், இது நல்லா இருக்கு இல்ல, நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு வாஸ் கேட்க அப்படியே அந்த இடத்துல மயங்கி போய் டேபிள்ல இடிச்சுக்கிட்டு கீழே விழுகுறான் புச்சர். அப்படியே ஏமாமா அவன் கூட சேர்ந்தே விழுகுறான். இத பார்த்துட்டு ஹியூயி, ஷிட், ஃபுட்ல ஏதோ கலந்துட்ட, நீ தானே எங்களை கொலை பண்ண பார்த்த, நீயும் உயிரோட இருக்க, அப்ப இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நீ தானே எங்களை கொலை பண்ண பார்த்த அப்படின்ட்டு ஹியூயி கத்துறான். ஏய், நான் ஒன்னும் அவங்கள ஒருத்தவன் கிடையாது, நானும் உங்கள ஒருத்தவன் தான்ப்பா, எனக்கு அவங்கள பிடிக்காது. யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு, இதை நானும் சாப்பிட்டேன் நீயும் சாப்பிட்ட, ஆனா 2 பேரும் உயிரோட இருக்கோமே, ஏன்? ஆமால ஏன் அப்படின்ட்டு அவனுக்கு 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது கதை உடச்சிட்டு உள்ள வரானுங்க. அதை பார்த்துட்டு டெரர் நாய் குலைச்சிக்கிட்டே போகுது. கொஞ்சம் குனிஞ்சுக்கோ ஹியூயி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு தட்டு அந்த சட்டையை தூக்கி வரவங்கல ஒருத்தன் மூஞ்சிலே அடிக்கிறான். அப்படின்ட்டு சண்டை போடுறதுக்கு வரானுங்க. எதுக்குடா எங்க ஊருக்கு வந்தீங்க அப்படின்ட்டு இவனுங்க அடிக்க வர, அவனுங்க திருப்பி போட்டு அடிக்க பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டையில 4 பேரையும் படுக்க போட்டு போலன்னு பொழந்துடுறாரு. நம்ம கண்ணை வச்சு ஷூட்டிங்லாம் இல்ல, கண்ணையே எடுத்து கண்ணுக்குள்ளே குத்துறாரு. அவனுங்க எல்லாம் கத்திட்டே செத்துறானுங்க. சாதாரண காக்ரோச்சுங்க. இந்த நீனாவோட ஆளுங்க தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்குறானுங்க. ஆனா அவனுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்பாடுல விஷத்தை கலக்கல. ஏன்னா விஷத்தை கலந்த யாருமே கொல்றதுக்கு உள்ள வர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல இருக்கிற விஷ பூச்சிங்க இவங்களை கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாத, இவங்க உடம்புல எல்லாருக்கும் காம்பவுண்ட் வீ, அதனால சின்ன விஷயமா இருந்தாலும் அதோட அலர்ஜிஸ் ரொம்ப பெருசா தெரியும். அதனால அவங்களுக்குலாம் ஒன்னும் ஆகாது. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அது எப்படி உங்களுக்கும் எனக்கும் ஒன்னும் ஆகவே இல்லை. அதுக்கு என்கிட்ட ஒரு தியரி இருக்குடா. தியரியா? இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்கிட்ட கொடுத்தனே. ஓ, இதை நீங்க டோஸ்ட் பண்றப்ப கொடுத்தீங்களே, மத்தவங்க எல்லாம் குடிக்கலான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ குடிச்சதை நான் பார்த்தேன். அது வந்து பரவாயில்ல, அதுல ஒன்னும் தப்பு இல்ல. இங்க பாரு, இதை குடிக்கும் போது இது நம்ம பாடி சிஸ்டத்துல கலந்துரும். அப்படி கலந்துச்சுன்னா நம்ம உடம்புல எந்த விஷம் ஏறினாலும் அதை இது முறிச்சிடும். ஓ, அந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கா? ஹே, எய்ட்ஸ் வைரஸே அதை கொல்லுன்றாங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டில் ஓபன் பண்ணி மடக்கு நம்மால் குடிக்கிறான். இப்பதான் சுறுசுறுப்பா இருக்கு, நான் போய் மிச்சம் இருக்கிறவனுங்களை சுத்தம் பண்றான், தேவைப்பட்டா நீ வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு பாட்டில வந்துட்டு தூக்கி போட்டு அவர் உள்ள போறாரு. புச்சர் மயங்கி விழுந்து கிடக்க அவன் பக்கத்துல டெரர் வந்து அமைதியா நிக்கிறான். டெரர், உனக்கு என்ன தோணுது, இவன் சரியாயிடுவானா அப்படின்ட்டு ஹியூயி கேட்க அது அப்படியே பாவமா மூஞ்சி வச்சுட்டு பாக்குது. இன்னும் எத்தனை பேர் தாண்டா வருவீங்க, நானும் இன்னும் எத்தனை பேர் தாண்டா தூக்கி போட்டு மிதிக்கிறது, இந்த நீனாவோட ஆளுங்க ரேசி பேச், இவனுங்களை தூக்கி போட்டு மிதிக்கலாம்னா சாவடிக்க போறேன் நான், ஒரு கேப் விடாம வந்துகிட்டே இருக்கானுங்கப்பா அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அந்த சவுண்டை கேட்டு ஹியூயி பயந்து போய், இரு நானும் குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டில ஓபன் பண்ணி அவனும் மடக்குன்னு அடிச்சுட்டு உள்ள போய் பாக்குறான். சரி, இப்ப அது நம்ம டீம் அப்பா சண்டை போடுவோம், இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை அப்படின்ட்டு அவன் உள்ள போய் பார்த்தா பயங்கரமான ஒரு ஷாக்கு. அவரோட சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ல சின்ன ஹியூயும் லவ் சாசேஜும் ஒன்னு சேர்ந்து சம்பவம் பண்ணலாமா அப்படின்றாரு. அவர் வச்சிருக்கிற சம்பவமே பெரிய 15 இன்ச்சுக்கு இருக்கு அவரோட ஆயுதமே. அதை வச்சு இவர் என்ன சம்பவம் பண்ணுவாருன்னு தெரியல. வாங்க அடுத்த இஷ்யூல அதை பார்க்கலாம். அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்த ஒருத்தவன் அவன் பாஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றான். சில பேர் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருது, தாகேறது முடியாதுட்ட. அடா, யாருமே வெளில வரல, ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, அவ்வளவுதானா? இதை மட்டும் படி பார்த்த பொட்டப்பாயில என்ன நடந்துச்சு முழுசா பாக்காம என்ன புடுங்கிட்டாருத. இல்ல, நான் சொல்றது கேளுங்க. இங்க பார், நீனா நம்ம கிட்ட ஒரு வேலை கொடுத்திருக்கா. அவ கொடுத்த வேலையை நம்ம சரியா முடிக்கணும். ஏன்னா அப்போதான் நம்ம கெத்துன்னு அவளுக்கு தெரியும். அவ சொன்ன வேலையை நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு காசு கிடைக்கும். சோ சூத்த மூடிக்கிட்டு நேராக போற, என்ன நடந்துச்சோ அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ற, புரியுதா? ஒரு நிமிஷம், 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது அங்க இருக்கிற யாரும் பார்க்கல? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்ல. டேய், கரெக்டா சொல்றா, உதவாக்கற, நீ வேடிக்கை பார்த்தது அங்க இருக்கிறவங்க யாராவது பார்த்தாங்களா இல்லையா? அப்படி எவனாவது பார்த்திருந்தான்னு வச்சுக்கேன், இப்ப நம்ம 2 பேரோட சூத்தும் கிழிஞ்சிரும். அதனால நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல மேல இந்த ரூஃப் உடைச்சுக்கிட்டு, இதோ வந்துட்டாடா உங்களோட லவ் சாசேஜ், இதுக்கப்புறம் உங்களுக்கு சகுதா அப்படின்னு கத்திக்கிட்டே நம்ம லவ் சாசேஜ் வந்து குதிக்கிறான். கும்மால யாரா அவன் அப்படின்ட்டு பாக்க அந்த கேங்ஸ்டர் அலறான். சைட்ல ஹியூயும் லைட்டா ஜன்னலை உடைச்சிட்டு தலையை மட்டும் எட்டி பார்த்துட்டு இருக்கான். டேய், பாடி உள்ள தள்ளு அப்படின்ற மாதிரி, உள்ள வாடா ஹியூயி, நீ என்னடா வெள்ள நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்து அந்த கேங்ஸ்டர் மிக்கேல் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறான். நீ எங்க வேணாலும் ஓடு, ஆனா உன்னை ஓத்து எடுக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சாசேஜ் சொல்ல, மிக்கேல் இவதான் மிக்கேல், தடுத்து நிறுத்து மிக்கேல் அப்படின்னு சொல்ல, மிக்கேல் அங்க இருந்து வெளில வரான். பார்த்தா ஹல்க்கு தம்பி மாதிரி இருக்கான். வந்து ஓங்கி ஒரு பஞ்ச் வைக்கிறான். அதை அசால்ட்டா புடிச்ச லவ் சாசேஜ், ஓ நீதான் அந்த பெரிய பாய் மிக்கேலா, நல்லா பெருசாதான் வச்சிருக்க, உன் கைய சொன்ன அப்படின்ட்டு கைய பொட்டக்குன்றான். உடஞ்சிருது, ரத்தம் தெரிக்குது. டக்குன்னு அங்க பாத்துக்கிட்டு இருந்த அந்த கேங்ஸ்டர் கன் எடுத்து சுடுற வரான்.
ஓ ஷிட் அப்படின்ட்டு ஹியூயி உள்ள இருந்து அதாவது எட்டி பார்த்துட்டு இருந்த அந்த ஜன்னல்ல இருந்து உள்ள குதிக்கிறான். குதிச்சு அவன் தலைமையிலே விழுகுறான். எடா பொறபோக்கு ஆமாண்ணே என்ன எதிர்க்கிறதுக்கு கண்ணை தூக்குறேடிடு ஹியூயி நீ போய் அந்த பாஸ் அப்படி நான் வந்துகிட்டே இருக்க பின்னாடி அவ நீடாக்கு போன் பண்ணிட போறான் சீக்கிரம் போ அப்படின்னு வாசல்ல 2 பேரும் அவனை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்காங்க. அவன் போகிற இடத்துல அவன் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பப் ஒன்று வருது. அந்த பப்புக்குள்ள பூந்துடுறான். அட கடவுளே இதே பப்புக்குள்ள போறானே இங்க நீனா மட்டும் சூப்ஸை ரிலீஸ் பண்ணா அப்படின்னா ரத்த வெள்ளம் தான் ஓடும் அப்படின்னு உள்ள பாக்குறானுங்க. உள்ள பார்த்தா சரியான மேட்ரு போயிட்டு இருக்கு. சம்பவத்துல சம்பவமா அப்படின்ற மாதிரி பயங்கரமான சம்பவமா இருக்கு. அத பார்த்த நம்ம சாசேஜுக்கு தூங்கிட்டு இருந்த தம்பி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சான். ஐயோ ஹியூயி நீ போ ஹியூயி என்னால வர முடியாது ஹியூயி இத வச்சுக்கிட்டு என்னால வேகமா ஓட முடியாது நீ போய் அவனை புடி ஹியூயி அப்படின்ட்டு இவன் கத்துறான். அவன் போய் இவனை அடிச்சு மூஞ்சி முகர எல்லாம் உடச்சு நம்ம ஹியூயி புடிச்சிடறாப்ல. டே மயிராண்டி அவள்கிட்ட சொல்லிட்டியாடா அந்த கிட்ட சொல்லிட்டியாடா நாங்க என்ன உயிரோட தான் இருக்கோன்றத சொல்றா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அப்படின்னு அவனை அடியில அடிச்சு படுக்க போட்டுறான் ஹியூயி. என்ன மன்னிச்சிரு ஹியூயி அழகான பொண்ணுங்க என்ன அசர வச்சிடறாங்க. சூப்பர்மேனுக்கு எப்படி கிரிப்டனைட்டோ அதே மாதிரி இந்த லவ் சாசேஜுக்கு அழகான பொண்ணுங்க ஒத்தா வாய மட்டும் சுமாரா அப்படின்னு கத்துறான் ஹியூயி. அவ என்ன சொன்னான் நீனா கிட்ட நம்மளை பத்தி சொல்லிட்டானா? இல்ல நாம அவளை தேடிட்டு இருக்கோன்றத சொல்லிருக்கான். அப்ப அவ அங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பிருப்பா. அப்போ நாம அவளை தேடி போறோன்றது அவளுக்கு தெரியும். அப்ப அவ இங்க இருக்க மாட்டா. உடனே இந்த ஊரை விட்டு கிளம்புறதுல தான் குறியா இருப்பா. ஆல்ரைட் இந்த விஷயத்த புச்சர் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போலாவா அப்படின்னு ஹியூயி வாசோ அங்க இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே ஏர்போர்ட்ல இருந்து பிளைட் கிளம்பிடுது. சாரி டெக்னிக்கலா ஜெட் கிளம்பிடுது. பிளைட்டோட பைலட் மிஸ் நமிகோ நம்ம இப்போ ரன்வேவை கடக்க போறோம். நீங்க உங்களோட சீட் பெல்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா சூத்த மூட்டு இருக்க மாட்டியாடா நொய்யினாதரா பொத்திக்கிட்டு உட்கார்றா அப்படின்ட்டு அவளோட மேக்கப் கிட் பாக்ஸ்ல இருந்து ஒரு ஐட்டத்தை எடுக்கிறான். ஐட்டம்னா ஐட்டமே இவ இவ்வளவு காண்டா இருந்து நான் பார்த்ததே இல்ல. உனக்கு என்ன தோணுது தெரியல ஏதோ ஒன்னு பார்த்து ரொம்ப பயந்து இருக்கு அது மட்டும் தெரியுது. கடவுளை சம்மதமே இல்லாம கூப்பிட்டு கிளம்புன்றா ஒன்னும் புரியல எங்க போகணுன்றதுதான் தெரியல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது வைப்ரேட்டர் சவுண்ட் வருது. ஓ ஃபாக் சேக் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கும் போதே அந்த ஜெட் வெடிச்சு செதறுது. அத தூரத்துல இருந்து பார்த்தவங்க எல்லாருமே அரண்டு போறாங்க. அடங்கொம்மால அப்படின்றான் ஹியூயி. அங்க என்ன நடந்துச்சுன்னு புரியாம ஹியூயி பாய்ஸ் டீம் கூட வந்து பேசிட்டு இருக்கா. அப்போ புச்சர் சொல்றாரு நான் அவளோட வைப்ரேட்டருக்குள்ள பாம் வச்சிருந்தேன். என்னது வைப்ரேட்டருக்குள்ள பாம் வச்சிருந்தீங்களா? கத்தாத ஹியூயி ஒத்த நமக்கு அவ பாய்சன் கொடுத்திருக்கா நேத்து நைட்டு. என்ன அப்படியே படுத்து செத்து போயிடுவோம்னு நினைச்சிட்டாளா? ஆனா ஏன்னா அந்த லூசு குதி இதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது. நிறைய சூப்ஸ் இறக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. அவளோட பாதையில நம்ம தான் இப்ப தடுத்துக்கிட்டு நிக்கிறோம். ஆனா நீங்க அதுக்கு அவளை நேராவே கொண்டிருக்கலாமே. ஏன் இப்படி பண்ணீங்க? இங்க பாரு ஹியூயி மலுமட்ட மாதிரி பேசாத. வெளில இருந்து தாக்குனா அவளோட ஸ்கின்னை பீச்சிட்டு எதுவுமே உள்ள போகாது. அதனாலதான் உள்ள இருந்து தாக்குற மாதிரி நான் ஒரு யோசனை பண்ணேன். முடிஞ்சா என்னோட ஐடியாக்கு நன்றி சொல்ல கத்துக்க. அதை விட்டுட்டு அனாவசியமா பேசி என் கோவத்தை கிளறாத. நாம பண்ணதை பார்த்த வாட் இந்நேரம் அலண்டு போயிருப்பாங்க. இந்த சோவரியன் கவர்மெண்ட்டை வச்சு ஒரு வாட் எம்ப்ளாயிய அல்லுட வச்சிருக்கோம். அதை நினைச்சு பெருமைப்படுங்க பாய்ஸ். யாரு ப்ளோக் அவன் தான் அந்த நீனாவோட பிளேன்ல போக வேண்டியவன். ஆனா கடைசி நேரத்துல அவன் மிஸ் ஆயிட்டான். அதனால அவன் இப்ப அல்லு விட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். நாம விஷயத்த செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவனுங்களை எல்லாத்தையும் பார்த்து பாடுங்க. நம்ம வேலை இங்க முடிஞ்சிருச்சு. அவகிட்ட இருந்த எக்ஸ்ப்ளோசிவ் சர்வேலன்ஸ் கியர் எல்லாமே கம்பெனி சப்ளை பண்ணதுதான். அதுல அது கூடவே காம்பவுண்ட் வி டெரிவேட்டிவ்மே 50 சூப்ஸ்க்கு கொடுத்து கிட்டத்தட்ட இங்க ஒரு சூப் பார்ட்டி அரேஞ்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கான் இந்த ரைனர். ஆனா இப்போ இந்த நீனா அந்த சூப்ஸ தவற விட்டுட்டா. காம்பவுண்ட் வியோட கிட்டத்தட்ட இது ஒரு பாமோட டெட்டனேட்டரை கையில இருந்து எடுத்த மாதிரியா. என்ன நடக்க போகுதுன்னு எவனுக்கும் தெரியாது. ஆனா அல்லு அதிகமா இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. இங்க இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் எல்லாமே வாட் அமெரிக்கனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? புச்சு இருக்கலாம். அதை பத்தி யோசிக்க வேண்டியது. செமன்கோவை யாரு இங்க மாஸ்கோக்காக வேலை செய்ய வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா வாட்டுக்காக அவ ஒருத்தவன் மட்டும் தான் இங்க வேலை செஞ்சுட்டு. இங்க இருக்கிற சிஐஏ அமெரிக்க மக்களை பாதுகாக்க முடியலடா யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது டெரர் எப்படி இருக்க நல்லா இருக்க வெயிட் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹியூயி போய் வாஸ் கிட்ட அதாவது நம்ம லவ் சாசேஜ் கிட்ட வாஸ் என்ன மன்னிச்சிரு எனக்கு தெரியும் அவன் உனக்கு எந்த அளவுக்கு முக்கியம். பரவாயில்ல விட பில்லி சொல்றதுலயே ஒரு அர்த்தம். பல ஆயிரக்கணக்கான மக்களை கொல்றதுக்கு ஒருத்தனை பலி கொடுத்திருக்கோம். பல ஆயிரம் மக்களை நம்ம கிட்டத்தட்ட காப்பாத்தி அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது பாத்துக்கலாம் விடு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹியூயி அங்க இருந்து கிளம்பி வெளியே போறாரு. அங்க போய் ஒருத்தனை பார்த்து எனக்கு புரியுது நிறைய ஐ விட்னஸ் இருக்காங்க. ஆனா அவ இதை வச்சு ப்ரொசீட் பண்ண விரும்பலையா? நிறைய பேரல் கணக்கா நாங்க கன்ஸை புடிச்சு வச்சிருக்கோம். அந்த பொறம்போக்குங்களை வருஷ கணக்கா வச்சிருக்கோம். என்ன பண்றது அவளுக்கு அதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண தேவையில்லையா அப்படின்ட்டு ரெய்னர் என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் புச்சர். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சூப்ஸ் ரொம்ப பயங்கரமானவங்களா இருப்பாங்க. அதனால டைரக்டர் ரெய்னர் என்ன சொல்ல வராங்கன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து இதை கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். நீ என்ன சொல்ற? அவ பொட்ட மாதிரி பயந்துட்டு ஒளிஞ்சிருக்கான்றியா? அந்த அமெரிக்காலே அவளை பொத்திக்கிட்டு உட்கார சொல்லு. மத்த
மத்ததெல்லாம் இங்க நான் பாத்துக்கிறேன், புரியுதா மங்கி அப்படின்னு புச்சர் கத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. வேல் இங்க பாருங்க, சூப்ஸ்ல நிறைய பேருக்கு சும்மா சுத்திக்கிட்டு இருக்காரு, இவங்க கிட்ட ஏதாவது கன்ஃபரன்டேஷன் கிடைக்குதான்னு பாப்போம். ஐ மீன் யாருக்கு தெரியும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சதை சொல்ற மங்கி, பொத்திக்கிட்டு வேலையை மட்டும் பார்க்க சொல்ல அப்படின்னு அவன் கத்த. நான் ஒரு சாதாரண மெசேஞ்சர் இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஃபக் ஆஃப். இதுக்கப்புறம் நான் மூஞ்சிலேயே முழிக்க முடியாது, இதுக்கப்புறம் நான் மூஞ்சிலேயே முழிக்க விரும்பல, பொத்திக்கிட்டு கிளம்புடா அப்படின்னு திட்டுறாரு. அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே ஒரு வேர் ஹவுஸ்குள்ள போறாரு. அந்த ஹவுஸ்குள்ள ஒரு சூப் கூட்டமே இருக்கு. அத பார்த்த புச்சர் ஓய் காம்ஸ் அப்படின்னு கத்த. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அவரை யாரா அவன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவனுங்க பாக்க புச்சர் அவரோட டெட்டனேட்டர்ல இருந்து ஒரே ஒரு பட்டன் அமுக்குறாரு. உள்ள இருக்கிற சூப்ஸ் எல்லாருமே மொத்தமா வெடிச்சு செதறிடுறானுங்க. அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு புச்சருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே ஹம்மிங்கோட சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு புச்சர். எங்க போயிருந்தீங்க புச்சர் அப்படின்னு ஹியூயி கேட்க, ஒரு சின்ன வேலையா வெளில போயிருந்தேன். சரி வேஸ், அப்புறம் பார்க்கலாம், கண்டிப்பா அடுத்த வாட்டி வந்தா நிச்சயம் சொல்லுங்க, சரி உடம்பு பார்த்துக்கோ பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹியூயோட முகத்துல ஒரு சங்கடம் ஏற்படுது. அது என்னன்னா, வேஸ் அவரோட லிக்விட 3 பாட்டில் கொடுத்து விட்டுருக்காரு. அப்புறம் பார்க்கலாம் காம்ரேட் அப்படின்ட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஹியூயி புச்சரோட முகத்தை நோட் பண்றான். அவரோட முகத்துல ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கு. அது என்னன்றது புச்சருக்கு மட்டும்தான் தெரியும். பார்த்தா மறுபடியும் ஒரு ஜெட்டை கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நடக்கல. ஒரு 6 மாசத்துக்கு அந்த இறந்து போன ரஷ்யா கம்யூனிஸ்ட பத்தி செமென்கோ அவனுக்கு ஒரு இறுதி ஊர்வலத்தை மட்டும் பண்ணிட்டான். அங்க எல்லாமே அமைதியாயிடும். இந்த சிஏஏ மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான். நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளோக் யார் கூட பேசிட்டு, நாளைக்கு நான் போய் விக்க பார்க்க போறேன். இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை முயற்சி பண்ண போறேன். எனக்கு புரியுது. கண்டிப்பா இது வரைக்கும் நம்ம மிஷன் ஒரு நல்ல இடத்துல போகலனாலும் இப்ப கிடைச்சிருக்கிற இந்த இன்டெலிஜென்ஸோட சோர்ஸை வச்சு நடந்ததெல்லாம் என்னால சரி பண்ண முடியும் நான் நம்புறேன். கண்டிப்பா அப்புறம் பேசலாம் ஹோம்லேண்டர் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ இவ்வளவு நேரம் ஹோம்லேண்டர் கிட்ட தான் பேசியிருக்கானா? அப்ப இந்த பிளானுக்கு பின்னாடி ஹோம்லேண்டர் தான் இருந்திருக்காரு. அப்போ மொத்த ஸ்கெட்சையும் போட்டதே ஹோம்லேண்டர் தான். அப்போ நீனாவை போட்டு தள்ள பிளான் பண்ணதும் ஹோம்லேண்டர் தான். இதுக்கு பின்னாடி அமைதியா உழைஞ்சு ஆட்டத்தை மட்டும் அமைதியா ஆடிட்டு இருந்திருக்காரு நம்ம ஹோம்லேண்டர். பயங்கரமான கேடியா இருக்காருங்க. சோ அவ்வளவுதான் காய்ஸ், இந்த இஷ்யூ இதோட முடியுது. சோ அவ்வளவுதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. பீஸ்.